வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 189வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய கூட்டத்திற்கு சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறவர் நம்முடைய தளத்திற்கு வழிகாட்டிகளில் முக்கியமான ஒருவரும் மதிப்பிற்குரிய காலம் சென்ற குரு ராமசுப்பு ஐயா அவர்களின் புதல்வரும் நம் தளத்துக்கு நன்கு பரிச்சயமான வெங்கடேசன் ராமசுப்பு ஐயா அவர்கள் தான் இன்றைய சிறப்புரைக்கான சிறப்புரை நிகழ்த்திருக்கக்கூடியது. ஏற்கனவே அவருடைய பல உரைகள் நம்முடைய தளத்துல கேட்டிருக்கோம். ஜோதிட விஷயத்தை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் அப்படிங்கிறதுல அவருடைய உரையை கேட்டவங்க யாருமே அதை மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது. ஒரு மிகச்சிறந்த ஆசான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை ஏதோ நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் சொல்லிக்காம அதனுடைய பாரம்பரிய தன்மையும் இன்றைய நவீன கண் கொண்டு அதை பார்த்து கணித முறையிலும் அதுவும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஒரு விஷயத்த அப்படி ஷார்ட்டா புரிஞ்சிக்கக்கூடிய முறைகளை சொல்லி கொடுக்கறதுல இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நிகர் அவர்தான். அப்படி ஒரு சிறந்த ஆசான். இப்படிப்பட்ட ஆசான்கள் இருக்கிறதுனாலதான் ஸ்டார் அகாடமி தொடர்ந்தேர்த்தியா தன்னுடைய நிகழ்ச்சிகளை பண்ண முடியுது. ஆசான்களுடைய வழிகாட்டுதலும் குருநாதருடைய கிருபையும் மதிப்பிற்குரிய என்னுடைய ஜோதிட குருநாதர் நயன் டாக்டர் காலம் சென்ற நயன் டாக்டர் கே பார்த்தசாரதி அவர்களுடைய அனுகிரகமும் இறைவனுடைய அனுகிரகமும் நம்மளோட தளத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா போன்ற பெரியவர்களுடைய வழிகாட்டுதலும் ஸ்டார் அகாடமி முறைப்படி கொண்டு சில நேரத்துல எனக்கு வியப்பா இருக்கும். மார்த்தட்டிக்க கூடாது, இருந்தாலும் ஒரு வியப்பா இருக்கும். என்ன வியப்பா இருக்குன்னா, பொதுவா பல காரியங்கள் ஏதேனும் ஒரு என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆபீஸ் கன்சல்டிங் போறதோ அல்லது வீட்டு விஷயமாக போறதோ இல்லை ஏதேனும் ஒரு காரியத்துக்கு போகும்போது தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களில் தடைகளும் இடையூறுகளும் வந்திருக்கிறது நான் பார்த்திருக்கேன். இது எனக்கு தான்ல பொதுவா எல்லோருக்குமே வரக்கூடிய ஏதோ ஒரு வேலையா போறோம், அது ஏதாவது இடையூறுகள் தடைகள் எல்லா நேரத்திலையும் வராது, சில நேரங்களில் வர்றது. ஆனா இந்த 189 வாரமும் இந்த சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதான் இறைவனுடைய அனுகிரகம், குருமார்களுடைய ஆசீர்வாதம். அது எந்த தடையுமே வர்றதில்லை. வெள்ளிக்கிழமை கரண்ட் கட் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் கட் ஆகும், ஆனா சனிக்கிழமை கரண்ட் நான் எதிர்பாராத விதமா இப்படி கரண்ட் கட் ஆகுறது நல்ல அணுகுமுறை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஆபீஸ்ல பேட்டரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம். ஆனா அந்த வாரம் சனிக்கிழமை கரண்ட் கட் ஆச்சு, ஆனா நிகழ்ச்சி இடையூறு இல்லாம போச்சு. இல்ல என்னுடைய ஆபீஸ்க்கு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த அலுவலகத்துக்கும் என்னுடைய வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தூரம். காலை நேரத்துல கிளம்புனா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன். மற்ற நேரங்கள்ல அதாவது இப்ப சென்னை முழுக்க, சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னைக்கு வந்தவங்க தெரியும், சென்னை முழுக்க டிராபிக் போலீஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடுப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும், பெல்ட் போட்டிருக்கோம், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா தடுத்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இல்ல இது இல்ல அது இல்லைன்னு. சமீபத்துல அந்த போர்டு வந்து ஸ்டிக்கர் போர்டா இருக்கக்கூடாது, இம்ப்ரெஷன் அந்த வேற போர்டா இருக்குன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு தடுக்க ஆரம்பிச்சோம். இப்படி ஒரு 2 சனிக்கிழமைக்கு முன்னாடி ஒரு டிராபிக் போலீஸ் தடுத்தாரு. ஆரைய பாருங்கன்னாரு. சனிக்கிழமை இங்க வந்துட்டு ஆரை நான் அப்படி காருக்குள்ள திறக்கும் போது, அப்பா அவர் ஏதோ ஒரு நல்ல காரியமா போயிட்டு இருக்காரு, ஏன் போட்டு சொல்லிடு, அவர்கிட்ட மாத்திக்க சொல்லிடு அப்படின்ட்டாரு. ஸோ ஸ்டார் அகாடமியோட வாராந்திர ஜூம் நிகழ்ச்சி எவ்வளவு நல்ல காரியம்ங்கிறத
இறைவன் அங்கேயே உணர்த்தி இருக்காருன்னு தெரிஞ்சு. காட் கிரேஸ், இந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் குருமார்களுடைய வழிகாட்டுதலும் என்றென்றைக்கும் ஸ்டார் அகாடமிக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு காரியம் சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல், ஒரு பொது நோக்கத்திற்காக, ஒரு ஆத்மார்த்தமான தர்மத்திற்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக பிரபஞ்ச சக்தியோடு இணையும் போது அதில் இறைவனும் உடன் துணை இருப்பார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகளை உதாரணமா சொல்றேன். இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள். மற்ற நாட்கள்ல போனா டயர் பஞ்சர் ஆயிரும் கார்ல ரொம்ப பழைய டயர் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இந்த சனிக்கிழமை மட்டும் அது பெர்ஃபெக்டா வந்துடும். இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஸோ இந்த இறை சக்திக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் திருவொற்றியூர் கோவில் கொண்டுள்ள என்னை எல்லாமாக வழிநடத்தி கொண்டிருக்கூடிய என் அன்னை வடிவுடை மாணிக்கத்திற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்றும் ஆசீர்வாதமும் வழிகாட்டலும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குருமாருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, ரொம்ப நேரம் இதே டாபிக்க போயிட்டு வந்தான். ஒரு நல்லதொரு டாபிக். ஐயாவோட இந்த வாரம் செஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பிரசன்ன மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைய சிறப்புரைக்கான தலைப்பு நோய், இழப்பு, இறப்பு, இது சம்பந்தமான பிரச்சனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய என்டையர் பிரச்சனை மார்க்கத்தை இந்த ஒரு 2 hour செஷன்ல இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம். பிரசன்ன மார்க்கத்தில் இந்த விஷயத்திற்கு பிரசன்ன மார்க்கம் என்ன சொல்கிறது, நேரம் அனுமதித்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரங்களை ஐயா கொடுப்பாங்க. அந்த வகையில் ஸ்டார் அகாடமியின் சார்பில் வெங்கடேசன் ராமசுப்ப ஐயா அவர்களை மிக அன்போடு வருக வருக என்று இந்த 189வது இடையூறில்லாத ஜூம் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டப்ப என்ன சப்ஜெக்ட்னு கேட்டாரு. வருட முடிவு. இந்த வருடத்தின் முடிவான கடைசி கிளாஸ். இன்னைக்கு என்னுடைய 66வது வயதின் முடிவு நாள். சோ அதனால இத பத்தி ஒரு சப்ஜெக்ட் எடுப்புமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஏன்னா எல்லாரும் தயங்கக்கூடிய டைப் சப்ஜெக்ட் மரணம். ஏன்னா மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஆனா என்ன கடைசி அத்தியாயமா போனதுனால யாரும் அதை விரும்புவதில்லை. நாளைக்கு பிறந்த நாளா இல்லையா? ஆமாங்க, டிசம்பர் 19. ஸ்டார் அகாடமி அன்பர்கள் அனைவரும் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 66 மேலும் மேலும் பல 66 முடிஞ்சிருச்சு. 67 பூர்த்தியாகி 67 அடியெடுத்து வைத்து மேலும் மேலும் தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த ஜோதிடத்தில் அதனால உள்ள மாணாக்கர்கள் உருவாவதற்கு தாங்கள் எல்லா விதத்திலும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதம், அன்பும் வழிகாட்டலும் எனக்கும் வேணுங்கிற வேண்டுகோளையும் வச்சுக்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றி. இறைவன் பிரார்த்தனை. நன்றி. அடுத்து சரி, இந்த மாதிரி டாபிக் மேக்சிமம் எல்லாம் பேசுறது தயங்குற. நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கோ சொல்லுவதற்கோ தயக்கம். சரி, நம்ம இந்த தயங்குற ஒரு சப்ஜெக்ட் நம்ம வேணா கொஞ்சம் லேசா உடைச்சு விடுவோமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆர்வம். இது பிரஷ்ன மார்க்கம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெறும் ஜனன ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பலன் சொல்லுவது என்பது சொல்லலாம். தசாபுக்தி அந்தரங்க வச்சு பலன் சொல்றவங்க நிறைய இருக்கு, நிறைய கரெக்டா சொல்லலாம். இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். தசை புக்தி அந்தரம், அதாவது லக்னம், சந்திரன், ஸ்டார் எல்லாமே இருக்கும். ஒரே நாள்ல 2 பேர் பிறந்திருக்காங்க, 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும், அமைப்பு இருக்கும். அப்ப அவங்களுக்கு பலன் சொல்லுவது 2 பேருக்கு ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியுமானா முடியாது. அப்ப நம்ம அந்தரன் சாணன் பிராணன் போறப்பதான் ஏதோ ஒரு சில ஒரு மாற்றம் இருக்கும். அது வரைக்கும் எல்லாம் தசா புக்தி அந்தரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப நம்ம பலன் சொல்லுவதுங்கிறது அவ்வளவு தூரம் நம்ம பார்க்க மாட்டோம். அவ்வளவு தூரம் கணக்கு போடுறது அளவுக்கு நம்மளுக்கு கஸ்டமர் டைம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வர்றப்ப எனக்கு ஒரு 2 நிமிஷத்துல இது நான் போகணும், எனக்கு அர்ஜென்ட் தான் வருவாங்க.
அப்ப நம்ம அதுக்கு உண்டான தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த பிரச்சனைங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனம் அப்படிங்கிறது பிரச்சன மார்க்கம்ங்கிறது இப்ப நம்ம சஞ்சித கர்மா பிராராத்த கர்மா 2 கர்மா இருக்கு நமக்கு. சஞ்சித கர்மா தீர்க்க முடியாத கர்மா அனுபவித்து தான் தீர்க்கணும். பிராராத்த கர்மா தீர்த்து விடலாம். அதாவது சில வழிமுறை இருக்கு. சஞ்சித கர்மா அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்க சார் அப்படின்னா ஜனன ஜாதகமும் நீங்க பிரச்சனை நீங்க ஒரு பிரச்சனைட்டு அல்ல, நீங்க ஒரு காரியம் கேட்டு உள்ள வர்றப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை சூழ்நிலை, உங்க ஜனன ஜாதக சூழ்நிலை இந்த சூழ்நிலை ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தா உங்களுக்கு நிச்சயம் பாசிட்டிவ் தான். ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தா நிச்சயமா நெகட்டிவ் தான். இதுதான் சஞ்சித கர்மா. நீங்க வரக்கூடிய நேரமும் சரி, உங்க ஜனன ஜாதகத்தின் தசா புக்திகளோ இல்ல கோச்சாரமோ எதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டுது அப்படின்னா 100% பாசிட்டிவ். நோ டவுட் இன் தட். ரெண்டுமே நெகட்டிவ் காட்டுதுன்னா 100% நெகட்டிவ். இதுல ஒண்ணு பாசிட்டிவ் காட்டும், ஒண்ணு நெகட்டிவ் காட்டும். அப்பதான் நம்ம இது பிராரார்த்த கர்மா. அப்பதான் நெகட்டிவை எப்படி பாசிட்டிவா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ மழை பெய்யுது, தண்ணி வருது, மொட்டை மாடியில் தண்ணி விடுது, பைப் வழியா வெளியே வருது. இதை நம்ம ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுட்டோம். இந்த வெளியே வர்ற தண்ணி ஒரு பைப்போ இல்ல வேற ஏதோ குழாய் மாதிரி வெட்டியோ இல்ல வாய்க்கால் வெட்டியோ ஒரு கிணத்துக்குள்ள விடுற மாதிரியோ இல்ல செடிகளுக்கு போற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பண்ற மாதிரி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியானது நாளைக்கு நமக்கு நன்மையை பயக்கும். இது நம்மால் செய்ய முடியும், நம்ம செய்யக்கூடியதுதான். அந்த தண்ணியை ஒண்ணுமே செய்யாம விட்டோம்னா நடு ரோட்ல போய் நின்னுதுன்னா தண்ணி தேங்கி நிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப லாரி வண்டி எது போனாலும் திரும்ப சேரு நம்ம வீட்டுக்குள்ளதான் வரும். இது எதிர்வினை. சரி, நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த ரோட்டை நிக்க பக்கத்து வீட்டுல தறி விட்டோம்னு தேவையில்லாம தகராறு வரும். இதுவும் எதிர்வினை. அப்ப இந்த பிராரார்த்த கர்மா நம்ம கையில இருக்குது. மழை பெய்யுறதுங்கிறது இயற்கை. மொட்டை மாடியில விழுந்து தண்ணி பைப் வழியா வெளியே வருங்கிறது இயற்கை. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், நம்ம எப்படி அதை கொண்டு வரோம்? அதை கால்வாய் வெட்டி நம்ம கிணத்துக்குள்ள வர்றோமா, இல்ல செடிகளுக்கு மாத்தி வர்றோமா, வேற ஏதாவது ரிசர்வ் பண்ணி வைக்கிறோமா, நாளைக்கு நமக்கு அது நன்மையை தரக்கூடிய நிலைமைக்கு அதை மாத்திரமாங்கிறதா இது மட்டும்தான் ஆண்டவன் நம்ம கையில கொடுத்துருக்கான். இந்த பிராராத்த கர்மாங்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையிலும் தசாபுக்தி அடிப்படையில் 2 விதத்திலும் சொல்லலாம். அப்ப அந்த தன்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஒரு ரூட் இப்படி போகுது, இந்த ரூட்டை நீங்க டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஆண்டவன் நம்ம கையில கொடுக்கார். இந்த விஷயம் மட்டும்தான் ஆண்டவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்ப சஞ்சித கர்மாவனா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. குளத்துக்குள்ள வீடு கட்டிட்டு நம்ம தண்ணி மேல ஏத்தணும்னா முடியாது. அது சஞ்சித கர்மா, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா இந்த பிராரார்த்த கர்மா மாற்றக்கூடிய தன்மையில இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதைக்கான வழிமுறை சொல்வதுதான் ஜோதிடம். ஓகே, நன்றி. இப்ப வகுப்புக்குள்ள போயிடலாம். இதுக்காக தான் பிரச்சனை படிக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இது 2004 2005 காலகட்டத்துல கேரள பெரும்பாவூர் மகாதேவையாரிட்ட அவரின் மூலமாக கோயம்புத்தூர்ல சுந்தரம் சார் கிளாஸ் எடுத்ததுல கலந்து கொண்ட மாணவன் நான். அது கிட்டத்தட்ட 1 வருட காலமாக வகுப்பு நடைபெற்றது. 2004 ஆரம்பிச்சு 2005 முடிச்சாங்க. 1 வருட காலத்துக்கு மேலாக வகுப்பு நடைபெற்றது. வாரம் நடைபெறும், வாரம் சென்று அட்டன் பண்ணோம். அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் ஒரு 2 மணி நேரத்தில் சொல்றதுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் எடுத்து நான் சொல்லிடுறேன். ஓகே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. இப்போ நம்ம பேசுறது ஆயுள் நிர்ணயத்தை பத்தி. இப்ப ஆறு நிர்ணயம் அப்படின்னா என்ன? ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வந்தோடனே நம்ம எல்லாத்துக்குமே தசம் இது போட்டு இருக்க மாட்டோம், எல்லாத்துக்குமே ஆயுள் தாயம் கணிதம் போட்டு இருக்க மாட்டோம். அப்ப அந்த ஆயுள் தாயம் ஒரு ஜாதகம் என்பது அல்பாயுளா, மத்தியமாயுளா, தீர்காயுளா, இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பலன் உரைக்க முடியும். கடைசியாக டைம் இருந்தா ராகு சக்கரத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். டைம் இருந்ததுன்னா அதையும் சொல்லிடுறேன்.
இப்ப அல்பாயிலா இருந்த தீர்காயிலா மத்தியம ஆயிலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதி 8ஆம் அதிபதி இவங்க 2 பேருமே சரமாக இருந்தார்கள் தீர்காயுள். சரராசியில் இருந்தாங்கன்னா, 2மே ஸ்திர ராசியில் இருந்ததுன்னா அல்பாயுள், 2மே உபயராசி இருந்ததுன்னா மத்தியம ஆயுள். இது 2மே ஒரே ராசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரராசியிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒண்ணு சரராசியில் இருக்கலாம், இன்னொன்னு ஸ்திர ராசியில் இருந்தா. அப்ப விடுபட்டு போன உபயத்தினுடைய மத்தியம ஆயிலை கொடுக்கும். உபயங்கிறது மத்தியமம், திறங்கிறது அல்பம், தரங்கிறது தீர்க்கம். இதை மட்டும் மனசுல வச்சுட்டீங்கன்னா, இப்ப ஒன்னு சரத்திலையும் ஒன்னு ஸ்திரத்திலையும் இருக்கும்போது விடுபட்டு போன உபயத்தினுடைய மத்தியம ஆயிலை கொடுக்கும். ஒன்னு சரம் ஒன்னு உபயமா இருந்து விடுபட்டு போன ஸ்திரத்தினுடைய அல்பாயில கொடுக்கும். ஒன்னு ஸ்திரம் ஒன்னு உபயமாக இருந்ததுன்னா இரண்டு அதிகமா எது 2 இருக்கிறதோ அதுபடி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 தீர்க்கம் ஒரு மத்தியமம், மத்தியமத்தை தாண்டிய தீர்க்கமாக இருக்கலாம். 2 அல்பம் ஒரு மத்தியமம், அல்பத்தை தாண்டிய மத்தியமமா இருக்கலாம். 2 உபயம் ஒரு அல்பம், அப்போ அல்பத்தை தாண்டி உபயமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப அல்பம் அப்படின்னு என்ன சார், 32 வயது வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது சனியுடைய முதல் சுற்று. சனி தான் இருக்கும் இடத்துல இருந்து, நான் அடுத்து சொல்ல போறேன், அந்த மிருத்யூ ஸ்புடம் ஒன்று வரும், அது பார்த்துக்குங்க. தான் இருக்கும் இடத்துல இருந்து முதல் சுற்றுல எத்தனாவது வயசுல மாரகத்தை கொடுப்பார்கள்? 2ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ அது கனெக்ஷன் வரும்போதும் மாரகம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்தியம ஆயுள் 2வது சுற்று, தீர்காயுள் 3வது சுற்று, பரம ஆயுள் 100க்கு மேல 4வது சுற்று. ஓகே, அப்படி பார்த்துக்கலாம். இதுக்கு மெயினா நான் எடுத்துக்க வந்து எந்த ஒரு காரியமாகட்டும், உடல்நிலையாகட்டும், இல்ல ஒரு திருட்டு போன பிரச்சனமாகட்டும், அல்லது ஒரு நன்மை தரக்கூடிய தீமை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் திரைஸ்புடம் சொல்லக்கூடிய இந்த திரைஸ்புடம் வந்து மிகவும் தேவை. லக்னங்கிறது ஆன்மா, சந்திரங்கிறது உயிர், அதாவது உடல், மாந்தி இறுதி. இது மூன்றினுடைய கூட்டு தொகை தான். அந்த மாந்தி எல்லாம் இங்க குளிகன் கொடுத்திருப்பாங்க, குளிகஸ்புடம்னு கொடுத்திருப்பாங்க. மாந்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், குளிகன்கிற கான்செப்ட், ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த குளிகஸ்புடம், இப்ப இந்த குளிகன் அப்படிங்கிறத இந்த 3 ஸ்புடங்களையும் கூட்டி அது ஒரு பாதை, ஏதோ ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு இடத்துல விழுகும், அது திரைஸ்புடம். அந்த திரைஸ்புடம் விழக்கூடிய ராசியில யார் இருக்காங்க? 6ஆம் அதிபதி இருக்காங்களா, 8ஆம் அதிபதி இருக்காங்களா, 7ஆம் அதிபதி இருக்காங்களா, யார் இருக்காங்க பாருங்களா, யாரு கோச்சாரத்தில் கிராஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இது நமக்கு ஒரு பலனை சொல்லும். ஓகே, இது பிரச்சனை நேரத்துக்கு தான். இது மெயினா வந்து பிரச்சனை நேரத்துக்கு தான், எல்லாமே பிரச்சனத்துக்கு தான். ஜனன ஜாதத்தோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பிரச்சனத்துக்கு மட்டுமே. கேட்க வரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னஸ்புடம், சந்திரஸ்புடம், இந்த குளிகஸ்புடம், இது 3 சேர்த்தனுங்க திரைஸ்புடம் கிடைக்கும். அந்த திரைஸ்புடம் எங்க இருக்குது? லக்னத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு, இல்ல லக்னம் எங்க இருக்கு, 6 லக்னம் எங்க இருக்கு, இதெல்லாம் பின்னாடி வரும். ஓகே, அது பார்த்துக்கலாம். இந்த குளிகன் அப்படிங்கிறது எப்படி சார்? மாந்தி கணது எங்களுக்கு தெரியும், குளிகன் கணக்கு எப்படி? மாந்தி கணிதங்கிறது ஞாயிற்றுக்கிழமை 26 நாளிகை, திங்கட்கிழமை 22 நாளிகை, அப்படியே வரிசையா வரும். 4 நாளிகை கம்மியாகி வரும். இது ஸ்புடமா கன்வெர்ட் பண்றப்ப 156 டிகிரி வரும், 132 டிகிரி வரும், 108 டிகிரி வரும், 84 டிகிரி வரும், அப்படியே 24 டிகிரி கம்மியாகிட்டே வரும். அது மாந்தி கணிதம். ஆனா இந்த குளிகை கணிதம், இதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம்.
குளிகை கணிதங்கிறது நீங்க எல்லாருமே பஞ்சாங்கத்துல பார்த்திருப்பீங்க. கௌரி பஞ்சாங்கம்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. கடைசி பக்கத்துலயோ அதுக்கு முன்னாடி பக்கத்துலயோ கௌரி பஞ்சாங்கம் கொடுத்திருப்பாங்க. அது என்னக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு பகல் பொழுதை 8ஆக பிரிச்சிருக்கணும், இரவு பொழுதை 8ஆக பிரிச்சிருக்கணும். பிரித்து கிழமை அடிப்படையில வரிசைப்படுத்தி சனிக்கிழமை எந்தெந்த பகுதியில் விழுகிறதோ அந்த பகுதியெல்லாம் குளிகை காலம் கொடுத்திருப்பாங்க. இப்ப மாந்திக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவீடு பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு அளவீடு கொடுப்போம். ஆனா இந்த குளிகனுக்கு 3.25 நாளிகை தான். 3.25 நாளிகை, அதாவது 1.5 மணி நேரம் தான். சரியா 1.5 மணி நேரம். அப்ப அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த குளிகை காலத்துக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்ப குளிகை ஸ்புடம் அப்படிங்கிறது அந்த ராசியில சனி விழக்கூடிய அந்த 8வது பகுதியில சனி இருக்கக்கூடிய இதுல சரியான சென்டர் பாயிண்ட் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதான் குளிகை ஸ்புடம். ஆரம்ப வந்து குளிகோதய காலம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. குளிய உதய காலம் கொடுத்திருப்பாங்க, குளிகோதயம் கொடுத்திருப்பாங்க. அது சென்டர் பாயிண்ட் தான் நம்ம குளிகன் ஸ்புடமாக நம்ம எடுக்கணும் இந்த இதுக்கு. ஓகே, இது எப்படி போட்டு பாக்குறதுன்னு பாத்துக்கோங்க. இது வந்து சூரிய உதயத்தின் தான் கணக்கு வைக்கணும். இங்க சூரிய உதயம் 6 மணின்னு ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துருக்குது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய உதயம் 6 மணின்னா ஃபர்ஸ்ட் சூரியனுடைய வேலை. இந்த இதுக்கு முந்தின ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா காலவேளா கிரகங்கள் எடுத்திருப்பேன். இந்த காலவேளா கிரகங்கள் இதே அட்டவணை தான் காட்டியிருப்பேன். அதே தான் இங்கேயும் திரும்பி வருது. சூரியன் அப்படிங்கிறது காலன், சந்திரன் அமிர்தம், செவ்வாய் மிருத்யு, புதன் அர்த்த பிரகாரன், குரு யமகண்டன், சுக்கிரனுக்கு பரிவாடன் வரும், சனிக்கு குளிகன். இந்த 8வது பகுதி பிளாங்கா இருக்கும். ஓகே, இது இந்த வகையில கிழமையின் அடிப்படையில அந்த கிழமைநாதன் முதலில் வருவார். நம்ம கோரா மாதிரி தான் கிழமைநாதன் முதல்ல வருவார். இப்ப அதுக்கு மேல டைமிங் ஒரு அப்ராக்சிமேட் டைம் 6 to 7:30, ஞாயிற்றுக்கிழமைனா 6 to 7:30. இப்ப என்ன ஓரை ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. 10:30 to 12 புதன் ஓரை அர்த்த பிரகாரன். புதன் ஓரைனா படிப்பு சம்பந்தப்பட்ட அர்த்த பிரகாரன். அதாவது இது புதனுக்கு மட்டுமே என்ன ஒரு தனித்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புதன் வந்து அஷ்டக வர்க்கத்துல அதிக பரல் வாங்கி இருந்தார் நன்மை செய்வார். ஏன்னா புதன் வந்து சுபர்களுடன் சேர்ந்தார் சுபன், பாவிகளுடன் சேர்ந்தார் பாவிகள் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த புதனுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. சந்திரன் சுக்கிரன் குருவுக்கெல்லாம் அது கிடையாது. ஓகே, சூரியன் எகென்ஸ்ட், அதாவது நெகட்டிவ் பிளானட், செவ்வாய் நெகட்டிவ் பிளானட், சனி நெகட்டிவ் பிளானட். இந்த புதன் மட்டுமே அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில அதிக பரல்கள் பெற்றிருந்தால் புதன் நன்மை செய்வார், அந்த அர்த்த பிரகாரம் நன்மை செய்வார். அது அந்த இதுல ஆல்ரெடி இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன், அதுல அந்த இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி, இத 6 to 7:30, 7 to 9, 9 to 10 கேள்வி உள்ளக்கூடிய நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல குளிகன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா போதும். இன்றைய குளிகன் எங்க இருக்கிறாரு? 3ல இருந்து 4:30 வரைக்கும் வரக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு குளிகன் இருப்பார். அதான் 3:30 இருந்து 4 வரைக்கும் தான் குளிகன் கிடையாது. குளிகை காலம் இருக்குது, அந்த இடத்துல லக்னம் ரீச் ஆகல, குளிகன் அங்க இருக்குது ஆல்ரெடி. அப்ப ராசி சாட்ல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது இரவுக்கு. இரவுக்கு எப்படின்னா எப்பவுமே 5வது வந்து முதல்ல வந்துடும். 5வது வரிசையில் இருக்கக்கூடிய 5வது கிழமை முதல்ல வந்துடும், அவ்வளவுதான். அப்படியே அந்த வரிசை பிரகாரம் வரும். இதுக்கு இந்த சார்ட் போட்டுக்கிறேன், இதை பார்த்தா தெரியும். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியணும்னா இது சார்ட். இந்த சூரிய உதயத்திலும் சூரிய ஸ்புடத்திலிருந்து அது கணக்கு வைக்கணும். சூரிய ஸ்புடத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல்ல 22 டிகிரி வரைக்கும் காலன், அடுத்து 22 இருந்து 45 டிகிரி வரைக்கும் சந்திரன், 45 இருந்து 67 டிகிரி இருக்கும், 22 டிகிரியா வரும், 3.25 நாளிகை. 67 டிகிரி வரைக்கும் மிருத்யு, 67 இருந்து
90 டிகிரி வரைக்கும் அர்த்த பிரகாரன் இப்படி வரும். இதுல குளிகை காலம் எப்போ வருதுன்னு பாருங்க. 167 இருந்து 30 அதாவது 167 டிகிரில இருந்து, அதாவது 135 டிகிரி இருந்து 167 டிகிரி வரைக்கும் குளிகை. இப்ப குளியோதை காலம் எங்க நம்ம எடுக்கலாம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சூரிய ஸ்புடம் ஒரு 10 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோ. 10 டிகிரி தனுசுல இருக்கு. அப்ப இந்த குளிகை ஸ்புடத்தை எப்படி இருப்போம்? அதுல இருந்து 167 டிகிரி ஆட் பண்ணிக்க. 167 டிகிரி, அதுல இருந்து 135 டிகிரி இருந்து, சாரி வேற இது மறைக்குது, 135 டிகிரி இருந்து 167 டிகிரி வரைக்கும். 135 இது சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். 22 பிளஸ் 11.25. அப்ப 135 பிளஸ் 11.25 ஆட் பண்ணிக்கங்க. 146.25 டிகிரி. 10 டிகிரி பிளஸ் 146 டிகிரி, அப்ப 156 டிகிரி. ரெண்டு சேர்த்துனீங்கன்னா 156 டிகிரி. தனுசுல இருந்து 156 டிகிரி. இப்ப எங்க இருக்கும்? தனுசுல இருந்து 5 கட்டம் தாண்டி ரிஷபத்துல 6.25 டிகிரில இருக்கும் குளிகை. அப்ப ஈஸி எடுத்துலாமா? அதுக்கப்புறம் இந்த ஸ்புடம். இப்ப இதை வச்சுட்டு நம்ம குளிகை ஸ்புடத்தை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ஈஸி எடுத்துட்டீங்கன்னா சந்திரஸ்புடம், லக்னஸ்புடம் நமக்கு ஏற்கனவே தெரியும். குளிகை ஸ்புடத்தை எடுத்துட்டீங்கன்னா 3 சேர்த்தீங்கன்னா திரைஸ்புடம். இது சக்தி வாய்ந்த ஒரு திரைஸ்புடம். அதாவது திரைஸ்புடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பிரச்சனை, அஷ்டமங்கல பிரச்சனை போது ஒரு திரைஸ்புடம் இருந்த இந்த, அது வந்து இதுல இருந்து எடுப்பாங்க, சொர்ணாரிடத்துல இருந்து எடுப்பாங்க. சொர்ணாரிடம் வைக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்துல இருந்து லக்னத்தை எடுத்துக்குவாங்க. அந்த நேரத்துல இருந்து சந்திரஸ்புடத்தை எடுப்பாங்க. அந்த நேரத்துல குளிகை ஸ்புடத்தை ஆட் பண்ணிட்டு, இந்த திரைஸ்புடம் விழுகக்கூடிய ராசி அந்த வீட்டில், அந்த நட்சத்திரம் அந்த வீட்டுல யாருக்காவது இருந்ததுன்னா ட்ரபிள். அந்த ஒரு ராசியில விழுகும். அந்த ராசியில விழுந்தா ஒரு ட்ரபிள். ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்துல விழுந்தா ஒரு ட்ரபிள். அந்த நட்சத்திரம் ஒரு பாதத்தில் விழுகும். அந்த பாதத்தில் யாராவது பிறந்திருந்தா நிச்சயமா உங்களுக்கு டேஞ்சர். இந்த திரைஸ்புடத்துக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ட்ரஸ்ட் மார்க்கெட்ல. சோ இந்த திரைஸ்புடத்தை நம்ம இப்ப பார்க்கணும். இது எப்படி வேலை செய்யுது இப்படின்னு பார்ப்போம். திரைஸ்புடம் எடுக்கிறதுக்கு, குளிகை ஸ்புடம் எடுக்கிறதுக்கு இந்த 2 அட்டவணையை நீங்க பாத்துக்குங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா இது நீங்க பின்னாடி வீடியோ வர்றப்ப நீங்க இதை பாஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மண்டலங்களாக பிரிக்கிறோம். ராசியை மண்டலங்களாக பிரிக்கிறோம். இப்ப ராசியை மண்டலங்களாக பிரிக்கும் போது என்ன ஆகுது? முதல் 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இது 4 மண்டலம் படைப்பு, அதாவது சிருஷ்டி. அடுத்து வரக்கூடிய 4 ராசிகள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இது காத்தல். அடுத்து வரக்கூடிய 4 ராசிகள் அழித்தல். தனுசு, மகரம், கும்பம், மீனம், அழித்தல் ராசி. அடுத்தது இதுல இன்னொன்னு வருது, சரராசிகள் எல்லாம் காத்தல், படைத்தல். சாரி, சரராசிகள் எல்லாம் படைத்தல், திரராசிகள் எல்லாம் காத்தல், உபயராசிகள் எல்லாம் அழித்தல். இது செகண்ட் கேட்டகரி. 3வது கேட்டகரி நட்சத்திர பிரகாரம் வரும். அஸ்வினி படைத்தல், பரணி காத்தல், கிருத்திகை அழித்தல், எகைன் ரோகிணி படைத்தல், மிருகசீரிஷம் காத்தல், திருவாதிரை அழித்தல், எகைன் புனர்பூசம் படைத்தல், பூசம் காத்தல், ஆயியம் அழித்தல். இந்த ஆர்டர்ல வந்துடும். படைத்தல், காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல்னு அப்படியே கண்டினியூஸா வரும் 27 நட்சத்திரம். இப்ப இந்த திரைஸ்புடமானது ஒரு படைத்தல் ராசியில, படைத்தல் சரராசியாவே இருந்துட்டு, அதுவும் படைத்தலாவே இருந்துட்டு, நட்சத்திரம் படைத்தலாக இருந்ததுன்னா, இந்த பிரச்சனம் குழந்தை பாக்கியத்துக்காக இருந்ததுன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா இது படைத்தல். ஒரு நோய் அப்படிங்கும் போது இது 3 காத்தல் ராசியில இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த ஸ்திர ராசியில ஒரு அதாவது படைத்தல் நட்சத்திரத்துல, காத்தல் நட்சத்திரத்துல, அடுத்து அதே காத்தல் மண்டலத்துல இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நோயிலிருந்து விடுபடுவார்கள்.
மூணுமே அழித்தல் மண்டபத்தில் இருந்துச்சுன்னா மிக டேஞ்சரஸ். இந்த திரைப்படத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மிக தெளிவாக ஒரு இழப்பையும் சொல்லலாம், இறப்பையும் சொல்லலாம், ஒரு பிழைப்பாற மாட்டாருங்கிறது கூட சொல்லலாம். இது படைத்தல், காத்தல், அழித்தல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு போறீங்களா? ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களே படைத்தல், காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் மாறி மாறி வரும். இப்ப ரேவதி 4ஆம் பாதத்துல விழுந்துருச்சு ரைஸ் படம். மண்டலத்திலும் அழித்தல், சரசிர உபயராசியிலும் அழித்தல், நட்சத்திரம் அழித்தல், பாதத்திலும் அழித்தல், வித்தின் 1 day. இப்போ அது நட்சத்திரம் மட்டும் இருக்கு சார், வித்தின் 1 month. அந்த 1 month பீரியட் நம்ம எப்படி சொல்றது? வித்தின் 1 monthக்குள்ள இறந்துருவார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தசாபுத்தி ஆர்டர் போடணும். தசாபுத்தி 1 மாசத்துக்கு உண்டான தசாபுத்தி ஆர்டர் போட்டீங்கன்னா 2ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை அல்லது 8ஆம் அதிபதி தசை இருந்ததுன்னா, இல்ல மாந்திக்கு இடம் கொடுத்தவருடைய தசை அல்லது ராகுக்கு இடம் கொடுத்தவருடைய திசை அல்லது ராகு திசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். அது எப்படி பார்க்கறது சார்? ரொம்ப சிம்பிள். 120 ஆண்டுகள், அதாவது விம்சோதரி தசா கூட்டங்க 120 வருமா? விம்சோதரி தசா கூட்டம் 120 வரும். அதை டிவைடட் பை 4 போட்டா 30 வருமா? அது 120 நாட்களா பண்ணிட்டு அதை டிவைடட் பை 4 போட்டா 30 நாட்களுக்கு வந்துடும். ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். விம்சோதரி தசா கேது 1.25 நாள், சுக்கிரன் 5 நாள், எல்லாம் அப்படியே டிவைடட் பை 4 அவ்வளவுதானே. சூரியன் 1.5 நாள், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய் 1.25 நாள், ஈஸியா போட்டலாமா? அப்ப இந்த விம்சோதரி தசை ஆர்டர்ல அந்த கேள்வி கேட்ட நேரத்திலிருந்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதுக்கு அந்த ஆர்டர்ல போட்டுக்குங்க. போட்டுட்டு 2ஆம் அதிபதி இப்ப அந்த டைமுக்கு உண்டான 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ மாந்தி இருக்கிற ராசி அதிபதியோ இல்லது ராகுடைய ஸ்புரமோ இதெல்லாம் வருதுன்னா நமக்கு டேஞ்சரஸ். அது இல்லாம இருந்ததுன்னா ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம், பிரச்சனை இல்லை, தப்பிச்சு வெளி வந்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இது காணா போன பொருளுக்கும் இதேதான். எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைவிட்டு போயிடுச்சு. அது எல்லாமே நெகட்டிவ் வந்ததுன்னா கைவிட்டு போயிடுச்சு. கிடைக்குமா? கிடைக்காது. படைத்தல் இருக்குது அப்படின்னா அது காணா பொருள் நீங்க தான் மறந்து வச்சுக்கீங்க, இங்கேதான் இருக்கும். காத்துல இருந்து நிச்சயமா அது திரும்பி வந்துடும். இப்ப எங்க யாராவது எடுத்து போயிருப்பாங்க, திரும்பி வந்துடும். நீங்க எல்லாம் மறந்து வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க, கொண்டு வந்துருவீங்க. அழித்தல்னா கைவிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்ப இதுல பாதம் வகை வரைக்கும் நீங்க தாராளமாக படைத்தல் காத்தல் அழித்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் மாற்றி 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 மண்டலம் ஃபர்ஸ்ட் படைத்தல் மண்டலத்துல காத்தல் அப்படின்னா கொஞ்சமாவது நமக்கு அதற்கு ஒரு படைத்தல் மண்டலத்துல அழித்தல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. படைத்தல்ல அழித்தல் இருக்கு, கொஞ்சமா நமக்கு பொருள் கிடைச்சிரும். முழுசா கிடைக்கலான்னு கொஞ்சமாவது கிடைச்சிரும். காத்தல் மண்டலத்துல அழித்தல் இருக்குது, அதுல கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அழித்தல் மண்டலத்துல அழித்தல் இருக்குது கண்டிப்பா கிடைக்காது. இன்னும் பொருள் முழுசா கிடைக்குமா? திருட்டு போனது முழுசா கிடைக்குமா? இன்றைக்கு நிலைமைக்கு திருட்டு போனது முழுசா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. வேற வழி இல்லாம திருநவன் நம்ம ரொம்ப வேண்டியவனா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் தான் போட்டுருவோம், பயத்துக்கு அஞ்சாவது கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அது முழுசா கிடைக்கும். அப்ப இதன் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ரெக்கவர் பண்ண முடியுங்கிறது கூட சொல்லிடலாம். ஓகே, இப்ப உடல் நலம் தொடர்பான விஷயங்களை திரைப்பட ஆய்வு எப்படி பார்க்கணும்? மண்டல ராசிகள் கடந்த காலத்தை குறிக்கின்றன. அதாவது முதல்ல படைத்தல் மண்டலங்கிறது 4 வீடு. திரைப்படம் படைத்தல் ராசியில் விழுந்தால் ஆரோக்கியமாகவும் உயிர் சக்தியாகவும் இருக்கும். திரைப்படம் காத்தல் ராசியில் நிலையான ஆரோக்கியம் உள்ளது. திரைப்படம் அழித்தல் மண்டலத்தில் விழுந்தால் அவதி ஏற்பட்டு வருகிறது. கேள்வி கேட்கிறப்ப இந்த திரைப்படமானது படைத்தல் மண்டலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க, சும்மா 2 தும்மல் தான் இருமல் தான் சரியா போயிடும். அடுத்து காத்தல் மண்டலத்திலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் சஃபராவார் சரியாவார். ஆனா அழித்தல் மண்டலத்துல கொஞ்சம் சஃபராகி தான் சரியாவார். அழித்தல் மண்டலத்துல சஃபராகி சரியாவார் அப்படின்னா அழித்தல் மண்டபத்துல காத்தல்ல இருக்கணும், அழித்தல் மண்டபத்துல படைத்தல் இருக்கணும். அந்த மாதிரி பாருங்க. ராசிகள் தற்போது விவரங்களை குறிக்கின்றன. அதான் முதல்ல மண்டலங்கிறது
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறிக்குது. மண்டலம் கடந்த குறிக்குது. ராசிகள்ல இப்ப சரராசி, தரராசி, உபயராசின்னு அந்த எடுக்கிறோம்ல, அந்த அந்த படைத்தல் காத்தல் வைத்தல் தற்செயல் விவகாரங்களை குறிக்கிறது. திரைப்படம் சரராசியில் விழுந்தால் தற்போது ஆரோக்கியமா இருக்கிறார் அல்லது குணமடைந்து வருகிறார். திரராசியில் விழுந்தால் நிலையான உடல்நிலை இருக்கும் மற்றும் உபயராசியில் இருந்தால் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. ஓகே. நவாம்ச மண்டலம் எதிர்காலத்தை உரைக்கின்றன. திரைப்படம் படைப்பு மண்டலத்தில் வந்தால் வேகமாக, நவாம்சத்திலையும் பார்த்துக்கலாம், வேகமாக குணமடைவார். காத்தல் மண்டலத்தில் இருந்தால் மீட்பு மெதுவாக நடக்கும். அழிவு மண்டலத்தில் விழுந்தால் கணிசமான பிரச்சனைக்கு பிறகு ஏதாவது ஒரு உடல் உறுப்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஏதோ ஒரு ஆபரேஷன், ஏதோ ஒரு உடல் உறுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஏதாவது துன்பத்துக்கு பிறகு மீட்பு ஏற்படும். இதுக்கு நவாம்சத்தில் படைத்தல் ராசியில் திரைப்படம் விழ வேண்டும். காத்தல் ராசியில் விழுந்தால் உடல்நிலை சீராக இருக்கும் என்றாலும் முன்னேற்றம் அதிகமாக இருக்காது. அது அழித்தல் ராசியில் விழுந்தால் ஆரோக்கியம் மேலும் மோசமடையும். எனினும் அழிவு விகிதம் மண்டலத்தை பொறுத்து திரைப்படம் படைப்பு மண்டலத்தில் அழிவு ராசியில் விழுந்தால், அதாவது மீனம் ஆரோக்கியம் மெதுவாக மோசமடையும், மிதுனம் ஆரோக்கியம் மெதுவாக மோசமடையும். இருப்பினும் அது அழிவு மண்டலம் அழிவு ராசியில் அல்லது மீனத்தில் விழுந்தால் உடல் ஆரோக்கியம் மிக மிக வேகமாக மோசமடையும் மற்றும் வாழ்க்கையை கூட இழக்க நேரிடும். இது திரைப்படத்தை. பிரசன்ன மாதத்துல இருக்கக்கூடிய திரைப்படத்தை பத்தி என்னென்ன குறிப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது, கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிக்கு திரைப்படம் விழுந்தால் அது உக்கிரமான பலனை தரும். ஏன்னா ஒரு பாரியாயத்தின் முடிவு, கடகராசிங்கிறது, கடகராசியின் முடிவுல புதன் நட்சத்திரத்தோடு முடிஞ்சிடும். அடுத்த ராசியில புதியதாக இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பமாகும், கேதுவுடைய நட்சத்திரம் ஆரம்பமாகும். பாக்கி எந்த ராசியிலும் அப்படி இருக்காது. இப்ப மேஷம் அப்படின்னா சூரியன் ராசி, சூரிய நட்சத்திரத்திலே முடிந்து ரிஷபம் சூரிய நட்சத்திரத்தை தொடங்கும். ரிஷபம்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் முடிந்து அடுத்த மிதுனம் செவ்வாய் நட்சத்திரத்தை தொடங்கும். மிதுனம்னா குரு நட்சத்திரத்தில் முடிந்து குரு நட்சத்திரம், கடகம் குரு நட்சத்திரத்திலே ஆரம்பமாகும். ஆனா இங்க ஒரு நட்சத்திரம் முடிந்து அடுத்த நட்சத்திரம் கண்டினியூஷன் இல்லை, ஒரு பிரேக் வருது. சோ இந்த 3 எட்ஜுகளும், கடகம் சிம்மம் இந்த எட்ஜ், விருச்சிகம் தனுசு அந்த எட்ஜ், மீனம் மேஷம் இந்த எட்ஜ், இந்த எட்ஜ்ல கடைசி பகுதி ஆயில்யம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல கடகம் 4ஆம் பாதம், கடகத்துல ஆயில்யம் 4ஆம் பாதம் 1 வருடம். ஏன்னா அது கொஞ்சம் படைத்தல் காத்தல்ல இருக்கக்கூடியதுனால 1 வருடம். அடுத்து எதிர் இருந்ததுன்னா விருச்சிகத்தில் இருந்ததுன்னா 1 மாதம். அந்த 1 மாதத்துல எதுனா டேட்டுன்னு பார்த்துக்கலாம். இப்ப 1 வருடம் அப்படின்னா தசாபுக்தி, நம்ம முதல்ல வம்சத்திற்கு முத்தாதர்சனம் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கிறோம். வம்சத்திற்கு முத்தாதர்சனம் 120 × 3, 120 வருஷத்தை 120 நாளா பண்ணிட்டு × 3 போட்டீங்கன்னா வம்சத்திற்கு முத்தாதர்சனம் ஆர்டர் வந்துடும். அதுல எந்த டேட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதத்திற்கு கூட 170 ÷ 4 சிம்பிளா விம்சத்திற்கு முத்தாதர்சனம் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் எந்தெந்த தசா நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே. மீனத்தின் கடைசி நிமிடத்தில் வந்தன ஒரே நாள். ஓகே. இது இந்த திரைப்படத்தினுடைய வலிமை. இந்த திரைப்படத்தை வச்சு நம்ம இதெல்லாம் சொல்லலாம். கடையும் படைக்கும் மண்டலத்தில் இருக்கிறது. இது ஆரோக்கியம் நன்றாகவும் நீடித்தாகவும் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. நவாம்சம் மீன நவாம்சத்தில் விழுகிறது. அதாவது ஆயில்யம் 4ஆம் பாதம்னா படைத்தல் மண்டலத்தில் தான் விழுகுது, ஆனா நவாம்சத்தில் மீனத்துல விழுகுது. இது அழிவு மண்டலத்தில் இருக்கிறது, அழிவு ராசியாகும். இந்த கலைகள் ராசி படைப்பு மண்டலம் மற்றும் நவாம்ச அழிவு மண்டலத்தை மரணத்தை குறிக்கிறது. உதாரணமாக மரணப்படுக்கை இருந்தால் மிகவும் தாமதமாக நடக்கும், அதாவது 1 வருடம். பிரச்சனையுடைய டைம், ஒரு பிரச்சனத்தினுடைய கால அளவீடே 1 வருடம் தான் ஆகும். அந்த 1 வருட காலத்துக்குள்ள இறப்பு ஏற்படும். விருச்சிகத்தில் வந்தால் காத்தல் மண்டலம் மற்றும் காத்தல் ராசி. அது கடகங்கிறது சரராசி, ரெண்டுமே படைத்தல், மண்டலத்திலையும் படைத்தல், இதுலயும் படைத்தல், ராசியிலையும் படைத்தல். ஆனா விழுந்த ஸ்புடம் மட்டும் புதனுடைய ஸ்புடம், அழித்தல் ஸ்புடம், நவாம்சம், அழித்தல் நவாம்சம். அப்ப 1 வருடம் டைம் எடுத்துக்கலாம்.
இப்ப காத்தல் பிளஸ் காத்தல், இதுல கடைசியில புதன் கேட்டை நட்சத்திரம் 4 அழித்தல்ல விழுந்துருச்சு அப்படின்னா 1 மாதம். 3மே மீனத்துல விழுந்துருச்சுன்னா, மீனத்துல கடைசியில விழுந்துச்சுன்னா 1 நாளில் மரணம் ஏற்படும். இது வந்து திரைஸ்புரத்தை பார்த்து சொல்றது. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது மரணம் நிகழுமா நிகழாதா, நிச்சயமாக மரணம் நிகழுமா நிகழாதா. சப்போஸ் நம்ம கன்ஃபியூஸ் வந்துடும். படைத்தல் நட்சத்திரம் காத்தல் ராசியில வந்துருச்சு, நவாம்சலையும் காத்தல் இருக்குது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி வந்து இது வந்து காப்பாற்றப்படுமா, இல்ல அழித்தல் கடைசியில ஏதோ ஒரு இதுல அழித்தல் மாட்டிக்கிச்சு, இது அழிக்குமா? இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கு மிருத்யு ராசி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மிருத்யு ராசிங்கிறது இங்க வந்து குளிகன் இல்ல, சூரியன், சந்திரன், மாந்தி. இங்க குளிகனுக்கு பதிலாக மாந்தி. எந்தெந்த இடத்துல குளிகன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மாந்தி யூஸ் பண்ணணும்னு பிரச்சனை மார்க்கம் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் எல்லாம் போயிடும். குளிகன் பிரமாண குளிகன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாண குளிகன் இருக்கு. அந்த பிரமாண குளிகன் என்ன? பகலில் பிறந்தவருக்கு முந்தைய இரவு பிரமாண குளிகன் ஸ்புடம் பிளஸ் 180 டிகிரி. இரவில் பிறந்தவருக்கு அன்றைய பகல் பொழுது பிரமாண அந்த குளிகன் ஸ்புடம் பிளஸ் 180 பிளஸ் எல்லாம் கிடையாது. பகலில் குளிகன் டிகிரி, இது பிரமாண குளிகன். அந்த பிரமாண குளிகை சனி கடக்கும் காலம். பிரமாண குளிகன் ராசி எந்த ராசி இருக்கோ அது அதிபதியை சனி கடக்கும் காலம். அந்த பிரமாண குளிகன் ஒரு நவாம்சத்துல விழுந்தா அந்த நவாம்ச அதிபதி குரு கடக்கும் காலம். பிரமாண குளிகன் துவதாம்சத்துல விழுந்தனா அந்த துவதாம்ச அதிபதியை சூரியன் கடக்கும் காலம். பிரமாண குளிகன் இருக்கக்கூடிய திரிம்சாம்ச அதிபதியை, எல்லாமே அதிபதிக்கு தான் இங்க முக்கியத்துவம். சந்திரன் கடக்கும் காலம் மரணம் நிகழும். இது நம்ம தாராளமாக பார்க்கலாம். அது பிரமாண குளிகன். அது வந்து நம்ம பின்னாடி இன்னொரு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப அதுக்கு டைம் இருக்காதுங்களான்னு மிருத்யு ராசியோட நிறுத்திக்கிறேன். ஓகே, அதுக்கு இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் இதுவும். ஆனா அந்த கடைசி பகுதிங்கிறனால யாருமே அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு சூரியன், சந்திரன் மற்றும் மாந்தி ஆகியோர் தங்கள் நவாம்ச ராசியிலிருந்து பல்வேறு ராசிகள் வழியாக 15 வினாடிகை, இதுதான் ரொம்ப முக்கியம், 15 வினாடிகைகள் தங்கி இருப்பதாக கருதப்படுகிறது. அப்படியே 15 வினாடிகள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரைமுறை. இது மெயினா வந்து நவாம்சத்துக்கு தான் எடுக்கிறாங்க. ஒன்லி ஃபார் நவாம்சத்திற்கு. சூரியனும் சந்திரனும் வழக்கமான திசையில் எப்பவுமே கிளாக் வைஸ்ல போகும். மாந்தி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். ராகு கேதுக்களை போல ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். ஓகே, இப்ப இந்த மிருத்யு சக்கரத்துல மிருத்யு ராசியில மிருத்யு ராசிக்கோ அல்ல மிருத்யு மாந்திக்கோ சூரியனும் சந்திரனும் சம்பந்தப்பட்ட, சூரியன் சம்பந்தப்பட்ட மரணம் நிச்சயம். மிருத்யு ராசிக்கோ அல்லது மாந்திக்கோ சூரியன் சம்பந்தப்பட்ட மரணம் நிச்சயம். மிருத்யு மாந்திக்கு சந்திரனும் சூரியனும், சூரியன் சம்பந்தப்பட்ட மரணம் நிச்சயம். சந்திரன் சம்பந்தப்பட்ட உடல்நிலை மிக மிக மோசமடைந்து தேடி வருவார்கள். அது இருக்கிறத பொறுத்து தேடி வருவாங்களா மாட்டாங்களா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து மிக மிக கொடூரமான ஒரு இடம். இந்த சில சமயங்கள்ல திரிகோணங்களிலும் வேலை செய்யும். மிருத்யு மாந்திக்கும் மிருத்யு ஸ்புடத்துக்கு ரெண்டுக்கும் திரிகோணத்துல சூரியன் இருந்தாலும் வேலை செய்யும். திரிகோணமும் இம்பார்ட்டன்ட். ஆனா எந்த புக்ல மென்ஷன் பண்ணி பார்த்தாங்க. நான் 2-3 பிரச்சனத்துல எனக்கு திரிகோணம் வந்தது, அவங்க இறந்துருக்காங்க. ஸோ அது திரிகோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து மிருத்யு சக்கரம். இது எப்படி எடுக்கிறது? சூரியன், சந்திரன் மற்றும் மாந்தி அட்டவணை. இது மரண ராசி சம்பந்தப்பட்ட கிரகத்தின் நவாம்ச ராசியின் பாகையிலிருந்து தீர்மானிக்கிறோம். நவாம்ச ராசி பாகையை மரண ராசியின் பாகையுடன் சேர்த்தாலும் மரண அட்டவணையிலும் கிரகத்தின் நிலை கிடைக்கும். ஒரு ராசி, மரண ராசிக்கு ஒரு தனியா ஜாதகம் போடுறோம். ஜாதகத்துல நம்ம நவாம்ச
சூரியனுடன் மரண ராசி ஸ்புடத்தையும் சேர்த்தா மிருத்யு சூரியன் கிடைக்கும். நவாம்ச சந்திரனுடன் மரண ராசியின் ஸ்புடத்தையும் சேர்த்தா மிருத்யு சந்திரன் கிடைக்கும். நவாம்ச மாந்தி ஸ்புடம் மைனஸ் மிருத்யு ஸ்புடம் கேட்டா மிருத்யு மாந்தி ஸ்புடம் கிடைக்கும். ஓகே, அது எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். இதுல எப்படி இருக்குது மிருத்யு ராசி எப்படி இருக்கிறது? இது பிரச்சனை நேரத்துக்கு தான் இதை எடுக்கணும். பிரச்சனை நேரத்திற்கு சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நேரம் சென்றிருக்கிறதோ அந்த நேரத்தை விகலைகளாக மாற்றணும். கலைகளாக மாற்றி விகலைகளாக மாற்றணும். அதாவது நமக்கு ஹவர்ஸ் தான் இருக்குது, நமக்கு மணி நேரம் மட்டும் தெரியும். இது கலை விகலை நாளிகள் தெரியாது நமக்கு. ஏன்னா இவங்க கலை விகலை நாளிகைகள் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, எவ்வளவு டியூரேஷன் ரெண்டு பேர்த்துக்கும், அதாவது சூரிய உதயத்திலிருந்து பிரச்சனை கேட்க வந்த நேரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவோ அதை டிவைடட் பை இன்டூ 5 டிவைடட் பை 2 நாளிகைகளாக மாறிடும். எவ்வளவு நேரம் வருகிறதோ அது இன்டூ 5 டிவைடட் பை 2 நாளிகைகளாக மாறிவிடும். அதை வினாளிகையை மாற்றுறது இன்டூ 60 பார்த்தீங்கன்னா வினாளிகையை மாற்றும். அந்த வினாளிகையை டிவைடட் பை 15 15ஆக, ஏன்னா 15 நாளிகைக்கு ஒரு ராசி நகருதா, அதனால டிவைடட் பை 15 அப்படின்னு போட்டீங்கன்னா மரண ராசி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது டிவைடட் 15 இருக்கு வந்துடும். அது ஒரு ஈவு தொகையை கொடுக்கும். ஈவு பிளஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் மிச்சம் இருக்கிறது அடுத்த ராசிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். டிவைட் பை 15 போறப்போ சப்போஸ் 16 வந்துடுச்சு அப்படின்னா 16.23 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 16 ராசி முடிஞ்சு 17ஆவது ராசியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 16 ராசி முடிஞ்சு 17ஆவது ராசிங்கிறது எந்த ராசி வரும்? 12 ராசி மீனம் வரைக்கும் முடிஞ்சு 4 ராசி கடகம் முடிஞ்சு சிம்மத்துல நிற்கும். ஓகே, இது கொஞ்சம் நிதானமா நமக்கு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, இது மிருத்யு சக்கரத்தில் மிருத்யு ராசி, மிருத்யு மாந்தி, மிருத்யு சூரியன் ஒரே ராசி இருந்தால் கேள்வி ஏற்படும் மரணம் சாத்தியமாகும். யாருக்காக பிரச்சனை போடணுமோ, யாருக்காக கேள்வி வைக்கணுமோ அதனுடைய மரணம் சாத்தியமாகும், கண்டிப்பா நடக்கும். மிருத்யு மாந்தி, மிருத்யு சந்திரன் இருந்தால் பெரும் பயத்திலும் ஆபத்திலும் இருப்பார். இன்னொன்னு சொல்லிடுறேன், மிருத்யு மாந்தி, மிருத்யு ராசி அது கூட அந்த டைமுக்குள்ள லக்னம் மறைஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக தண்டனை பெறக்கூடிய நிலைமையில் இருப்பார். கோர்ட்டு கேஸ் எல்லாம் இதுதான் வரும். தண்டனை பெறக்கூடிய நிலைமையில் இருப்பார். இந்த லக்னம் சேர்ந்ததுன்னா தண்டனை பெறக்கூடிய நிலைமையில் இருப்பார். அது புக்ல இருக்காது, பிரச்சனை மார்க்க புக்ல இருக்காது. லக்னம் இணைந்ததுன்னா இந்த லக்னத்தை நம்ம பார்த்துக்கலாம். அது அந்த கோச்சார லக்னம், அந்த கேள்வி கேட்க வந்த லக்னம். ஓகே, அது பார்த்துக்கணும். இதுல எந்த ஒரு காம்பினேஷன் இல்லாம மிருத்யு மாந்தி மட்டும் தனியாக இருந்துச்சு. திரிகோணத்திலையும் இல்ல, நேரடியாகவும் டைரக்டாகவும் தொடர்புல தனியா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. மிருத்யு ராசிக்கு சூரியனும் சந்திரன் தொடர்பில்லை, மிருத்யு மாந்திக்கும் சூரியன் சந்திரன் தொடர்பில்லை, மிருத்யு மாந்தியும் தனியா இருக்குது, மிருத்யு ராசியும் தனியா இருக்கு, எந்த தொடர்பும் இல்லாம இருக்குன்னா பிரச்சனை இல்லை. லக்னத்துக்கும் தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது உதாரணத்திலிருந்து பார்ப்போம். இப்ப நான் என்னுடைய தஜக கணிதத்துக்கும் சரி, யோகி அவயோகி கணிதத்துக்கும் சரி, மற்ற எல்லாத்துக்குமே ரெகுலரா 2 சார்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வேற யாரும் இல்ல, என்னோட ரிலேஷன் தான், எங்க அக்கா பையனுடைய சார்ட். அவனுடைய சார்ட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். போன 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவன் மரணம் இறந்துட்டான். சம் டிசீஸ் அவனுக்கு இறந்துட்டான். அப்போ யாரும் என்கிட்ட பிரச்சனை கேள்வி கேட்டதான பிரச்சனை எத்தனை எடுக்க முடியும்? என்கிட்ட அவங்க பிரச்சனை கேள்வி கேட்காத காரணத்தினால என்ன பண்ணிட்டேன், நான் பர்த் டைமே பிரச்சனை டைமா வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் கால்குலேட் பண்ணப்பதான் அவனுக்கு இறப்பு சரியா இல்லையான்னு தெரியுது. ஏன்னா அதுக்கு அவன் இறந்துட்டு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து இந்த கணக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கப்ப ஐயா எனக்கு போன் பண்ணாரு. இந்த கணிதம் போட்டு நான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் கணிதம் போட்டேன்.
அப்பதான் ஐயா ஃபோன் பண்ணாரு. ஐயா இந்த வாரம் உங்க வகுப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. இதே வச்சிடலாமே அப்படின்னு. சார் வச்சிடலாம் சார் அப்படின்னு உடனே இதை போட்டு வச்சிட்டேன். அப்போ அதுக்கு மட்டும் நான் பிரச்சனை கேட்காதனால உன்னுடைய பிறந்த நேரம், ஏன்னா எது எது ஒரு ஆரம்ப நேரம் தானே, கேள்விக்கு ஆரம்ப நேரம். அந்த ஆரம்ப நேரத்தை எடுக்கணுங்கிறதுக்காக இவன் பிறந்த ஆரம்ப நேரத்தை நான் எடுத்துட்டேன். ஓகே, சரி பார்ப்போம். இப்ப சூரியன் சூரிய சூரிய உதயத்திலிருந்து லக்ன ஸ்புடம் வரைக்கும், லக்னம் வரைக்கும், அந்த டைம் வரைக்கும் எடுத்துட்டு அதை நம்ம பார்க்கணும். இப்ப சூரிய பாகை அல்லது சந்திரன் அல்லது மாந்தி அதோடைய நவாம்சத்தை நீங்க இன்டூ 9/13 போட்டா நவாம்சம் வரும். E1 நவாம்சம் வரும். நமக்கு நவாம்சம் பார்த்த உடனே கண்டு டக்குன்னு தெரிஞ்சதுனால பெருசா இந்த கணிதம் போட வேண்டாம். அது எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு எளிமைப்படுத்திருக்கிறேன். ஓகே, இதை வந்து இன்டூ 9/30 போட்டோம்னா ஈவு பிளஸ் 1 நவாம்ச ராசி கிடைக்கும். ஓகே, அடுத்து மிருத்யு ராசி. மிருத்யு ராசி நவாம்ச சூரியன் அல்லது சந்திரன் பாகை ஈக்குவல் டு மிருத்யு சக்கரத்தில் சூரியன் அல்லது சந்திரன் நிலை கிடைக்கும். நவாம்ச மிருத்யு மாந்தி மைனஸ் மாந்தியின் பாகை மிருத்யு சக்கரத்தில் மாந்தியின் நிலை கிடைக்கும். இது அவருடைய பிறந்த சார்ட். இந்த சார்ட்டை அடிக்கடி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னுடைய மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவனை வச்சுதான் நான் எல்லா இன்சிடென்ட்டுக்கும் இவனோட ஜாதத்தை அப்படியே எடுத்து 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 இவனுக்கு இவன் பிறந்தது, இவன் படித்தது, இவனுக்கு கல்யாணமானது, இவங்க அப்பா இறந்தது, இவனுக்கு குழந்தை பிறந்தது எல்லாமே எடுத்தேன். கடைசி இவனுடைய முடிவுக்கு இவனுடைய சார்ட்டே எடுத்திருக்கேன். ஓகே, சரி. இதுல இவனுடைய டைம் ஆஃப் பர்த் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இப்ப டைம் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 3:54 AM. இப்ப மிருத்யு ராசி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆஃப் பர்த் தான் வேணும். சூரிய உதயத்திலிருந்து டைம் ஆஃப் பர்த். அதாவது இங்க வந்து பிரசன்ட் நேரம், இங்க நான் டைம் பர்த் டைம் எடுத்துக்கிறேன். சூரிய உதயம். ஏன்னா யார்ட்டும் எங்கிட்ட வந்து எப்ப இறப்பான்னு கேட்கல, பிரச்சனை கேட்கல. அதனால நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் சரி இது போட்டு பார்க்கணுன்ட்டு. ஆனா அந்த டைம் எந்த டைம் எனக்கு ஞாபகத்துல இல்லை. அதுக்கப்புறமா நானா வந்து சரி கன்ஃபியூஸ் பண்ணேன்னா உன்னோட பர்த் டைம் எடுத்துக்கலாம்னு எடுத்திருக்கேன். ஓகே, சரி. இப்ப இவர் பிறந்திருக்கிறாரு செவ்வாய்க்கிழமைக்கு ஏர்லி மார்னிங் 3:58 பிறந்திருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய வேதிக் டே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் வரைக்கும் தான் நமக்கு ஒரு நாள். அப்ப திங்கட்கிழமை சூரிய உதயத்திலிருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிறந்தனால திங்கட்கிழமை இரவு தான் நம்ம கணக்குல எடுக்கணும். அந்த திங்கட்கிழமை இரவு கணக்கு எடுக்கும்போது எப்படி கணக்கு எடுக்கணுங்கிறது இங்க போட்டுப்போம். இது டேட் ஆஃப் பர்த் எண்ட் டேட்டு 15/12. இது இறந்த டைம் கூட சரியில்லை. ஏன்னா இறந்த டைம் வந்து வென்டிலேட்டர்ல வச்சிருந்தாங்க. வென்டிலேட்டர் வந்து எடுத்தா உயிர் போயிருந்தாங்க. சரி இவங்க ஓகே டிசைட் பண்ணி வென்டிலேட்டர் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மணி போய் வென்டிலேட்டர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷமா 40 நிமிஷமா தான் இறந்துட்டான். ஓகே, ஆனால் டைம் வந்து அவங்க வென்டிலேட்டர் எடுத்த டைம் 5 மணி, அது நான் போட்டுக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் மாறும். சரி, இந்த பிறந்த நேரம் நான் பிரசன்ன நேரத்துக்கு பதிலாக பிறந்த நேரத்தை எடுத்துக்கிறேன். அதிகாலை 3:58. இப்ப அதிகாலை எப்பவுமே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு 12 மணிக்கு மேல நம்ம கால்குலேட் பண்றப்போ ஒரு நாள் ஆட் பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு கரெக்டான டைம் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் நம்ம சூரிய உதயம் பண்ணும்போது ஒரு நாள் ஆட் பண்ணா தான் நமக்கு டைம் கிடைக்கும். அப்ப 3:58 பிளஸ் 24 மணி நேரம் ஈக்குவல் டு 27:58. அப்ப 27:58 அன்றைய தினத்தின் சூரிய உதயம். இவர் பிறந்த அன்றைய தினத்தினுடைய சூரியம் காலை 6:28. சோ இந்த சூரிய உதயம் இந்த பிறந்த நேரத்துல இருந்து கழிக்கிறோம். கழிச்சோம்னா 21:30 வரும். அதாவது சூரிய உதயத்திலிருந்து 21 மணி நேரம் 30 நிமிடம் கழித்து இவர் பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். ஓகே, இதை நாளிகையை மாற்றுறதுக்கு 21:30 × 5 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 107.3 வரும். டிவைட் பை 2 போட்டா 53.45 நாளிகை.
சூரிய உதயத்திலிருந்து 53 நாளிகை 45 வினாடிகையில பறந்திருக்கிறார். இதை முழுக்க வினாடியாக மாத்தணும்னா 53 × 60 + 45. இந்த 45 வினாடிகை அப்படியே கொண்டு வந்துக்கலாம். இந்த நாளிகை மட்டும் வினாடிகை மாத்திட்டு இந்த இருக்கிற 45 வினாடிகை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா 3225. இதை டிவைட் பண்ணும்போது 215 வருது. 215 டிகிரி வருது அப்படின்னா இந்த சூரியன் அந்த மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும். 215 டிகிரி அப்படின்னா 7 ராசி முடிந்து 8வது ராசியில 5வது டிகிரி இல்லையா? 7 ராசி முடிந்து 8வது ராசியில 5வது டிகிரி. இப்ப 7 ராசிங்கிறது துலாம் வரைக்கும் முடிஞ்சிடும். மேஷத்திலிருந்து 7 ராசி துலாம் வரைக்கும் முடிஞ்சிடுது. அடுத்தது 8வது ராசி விருச்சிகத்தில் 5வது பாகையில் இவருக்கு மரண ராசி விழுந்திருக்கிறது. ஓகே, மிருத்யு ராசிங்கிறது விருச்சிகத்துல 5வது பாதம். அடுத்தது டேட் ஆஃப் எண்டு. அந்த எண்டுக்கு உண்டான அந்த டேட்டுக்கு உண்டான ஸ்புடத்தையும் கொடுத்துருக்கிறேன். இப்ப நம்ம சூரிய ஸ்புடம் எடுக்கிறோம். சூரிய ஸ்புடம் 29.48 விருச்சிகத்துல 29.48 அப்படின்னா கேட்டை 4வது பாதத்துல இருக்கும் இல்லையா? ரேவதி நட்சத்திரம். அதாவது கேட்டை 4ஆம் பாதம் எங்க வந்து விழுகும்? மீனத்துல கடைசி பாதத்துல விழுகும். ஜேஷ்டி 4ஆம் பாதத்துல. ஜேஷ்டி 4ஆம் பாதத்துல எவ்வளவு இருக்குன்னா 26.40 கம்மி பண்ணணும். 8 அத கேட்டை 3ஆம் பாதம் வரைக்கும் 26.40 டிகிரி முடிஞ்சு பேலன்ஸ் தான் ரேவதியில இருக்கும். அத 4ஆம் பாதத்துல இருக்கும். அப்ப அந்த 4ஆம் பாதத்துல எவ்வளவு தூரம் போயிருக்கு அதுதான் நமக்கு தேவை. மிருத்யுஸ்புடம். மிருத்யு சூரியன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நவாம்ச சூரிய ஸ்புடம் பிளஸ் மிருத்யு ஸ்புடம் அப்படிங்கிற ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா மிருத்யு சூரியன் கிடைக்கும். இப்ப நவாம்ச சூரியன் எப்படி இருக்கிறோம்? சூரியன் 4ஆம் பாதம் கேட்டை மீனத்துல 3.8 இருக்கிறார். 3.8 எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்துங்க. சாரி, 29.48ல 26.40 கழிச்சீங்கன்னா 3.8 வரும். அப்ப நவாம்சம் மீனத்துல மீன ராசியில 3.8 பாகை இருக்கும்போது ஓகே, அந்த 3.8 பாகைய 30 பாகைக்கு அளவுக்கு எடுக்கணும். இப்ப 3.20 டிகிரிக்கு தான் நம்ம இந்த இது ஒரு நவாம்சத்தின் அளவு 3.20 டிகிரிக்கு எடுத்துக்கிறோம். இது 30 பாகைக்கும் கணக்கெடுக்கும் போது எப்படி கணக்கெடுக்கணும்? இப்ப 3.20 டிகிரி × 9 போட்டா 30 டிகிரி வருதா? அப்ப எவ்வளவு பேலன்ஸ் வருதோ அது × 9 போட்டீங்கன்னா அந்த நவாம்சத்துல அந்த 30 டிகிரிக்குள்ள அங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சூரியன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எக்ஸாக்டா சூரியன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நவாம்சத்துல இப்ப சூரியன் 3.8ல இருக்கு. அது அப்படியே × 9 போட்டீங்கன்னா 27 98 72 72ன்னா 60 கம்மி பண்ணிங்க. ஏன்னா 60 கலைகள் ஒரு 60 விகலைகள் ஒரு கலைகள் ஆகும். அப்போ 72ங்கிறது 1.12 வரும். அப்ப 27 பிளஸ் 1.12 28 12. இப்ப ஆல்ரெடி அந்த 11 ராசிகளை கடந்திருக்குது. நவாம்சத்துல எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. மீன ராசிங்கிறது 12வது ராசி. அப்ப 11 ராசிகளை கடந்து 12வது ராசியில 28.12 டிகிரியில சூரியன் இருக்கிறாரு. நவாம்ச சூரியன் இருக்கிறார். இது கூட மிருத்யுடைய ராசி ஸ்புடம் எது? 7 ராசி முடிந்து 5 பாகைகள் இல்லையா? அதை ஆட் பண்றோம். 7 ராசி முடிந்து 5 பாதைகள் ஆட் பண்ணும்போது 11 + 7 18, 28 + 5 33 வருதா? இப்ப 30 பாகைகள் ஒரு ராசியா? அப்ப இந்த 11 + 7 18ங்கிறது 19 இந்த 23 + 28 + 5 33 பாகை வருதா? அது ஒரு ராசி 3 பாகையா? அப்ப அந்த ஒரு ராசி அதுல ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா
19 ராசிகள் 3 பாகை 12 வினாடிகள் 3.12. ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்க்கிள் 360 டிகிரி, அதாவது 12 ராசிகளை நம்ம கழிச்சிட்டோம்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப 19 3.12ல 12 ராசி கழிச்சோம்னா 7 ராசி முடிந்து 3.12, அதாவது விருச்சிக ராசிக்கே வந்துடும் 3.12 டிகிரியில. ஆல்ரெடி நம்மளுடைய மெர்க்யூரி ராசி எங்க இருக்குது, விருச்சிகத்துல. சூரியனும் அதே விருச்சிகத்துல 5 டிகிரில இருக்கு, இங்க 3.12 டிகிரில இருக்கு. ஓகே, அடுத்து மிருத்யு சந்திரன். இந்த ஸ்புடம் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்துக்கோம். இதை நான் தனியாவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தனியா நான் இதே போட்டே வச்சிருக்கிறேன், தனியா ஒரு ஸ்லைடே போட்டு வச்சிருக்கேன். இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நவாம்ச சூரிய ஸ்புடம் பிளஸ் மிருத்யு ஸ்புடம் தான் மிருத்யு சூரியன். சூரிய ஸ்புடம் விருச்சிகத்தில் 29.48, அது கேட்டை 3ஆம் பாதம் வரை 26.40 கழிச்சிட்டீங்கன்னா மீதி கேட்டை 4ஆம் பாதத்துல 3.8 தான் இருக்கும். அத 3.8 வந்து 30 பாகைக்கு உண்டான அளவீட்டுல பெறணும். 3.20ங்கிறது ஒரு ராசியின் அளவு, அது 30 பாகைக்கு எவ்வளவு இருக்கும், எங்க இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடிய கணிதம் 3.8 × 9, இப்ப 28.12. இது 11 ராசிகள் 28.12 பாகை, அதாவது சூரியன் எங்க இருக்குது, 11 ராசிகள் கடைந்து 28 டிகிரி 12 பாகையில இருக்கு. அதை மிருத்யு ராசிகளால 7 ராசி 5 பாகையை ஆட் பண்ணும்போது +7 + 5 ஆட் பண்ணும்போது 19 ராசிகள் 3.12 பாகையில் வரும். ஓகே, எப்படி 28 5 சேர்த்தீங்கன்னா 33 வந்ததுன்னா ஒரு ராசி +5 பாகையாக மாறும். ஒரு ராசிக்கு 30 பாகைகள், அது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இது 12 வீடுகளை கழிக்க 7 ராசிகள் 3.12 பாகை, அதாவது 8வது ராசியான விருச்சிகத்தில் 3.12 பாகைகள் இருக்கும். ஓகே, அடுத்து மிருத்யு சந்திரன். மிருத்யு சந்திரன்ங்கிறது மிருத்யு சந்திரன், அதாவது நவாம்ச சந்திரன் பிளஸ் மிருத்யு ஸ்புடம், மிருத்யு ராசி ஸ்புடம் சேர்த்தீங்கன்னா மிருத்யு சந்திர ஸ்புடம் கிடைக்கும். ஓகே, சந்திரன் மிருகசம் 3ஆம் பாவத்துல நவாம்சத்துல துலா ராசியில் இருக்கிறார். மிருகத்துல 1.9 இருக்கிறதுனால நவாம்ச துலாத்துல 1.9 தான் இருப்பார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 2 ராசி முடிஞ்சு அந்த முதல் நவாம்சத்துல இருக்கிறதுனால அது டிகிரி அப்படியே எடுத்துக்கலாம், 1.9. இதை நம்ம டிவைட் இன்ட்டு 9 பண்ணும்போது 10.21 வரும். 10 பாகைகள் 21 கலைகள் வரும். எங்க துலா ராசியில 10.21 கலைகள்ல இருக்கும். துலா ராசிங்கிறது என்ன, 6 ராசிகள் கன்னி வரைக்கும் 6 ராசிகள் முடிந்து 7வது ராசியில் 10.21 பாகைகள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிளஸ் மிருத்யு ராசியினுடைய 7 ராசிகள் 5 பாகைகளை கூட்டுறீங்க, கூட்டினா எவ்வளவு வரும், 13 ராசிகளும் 15.21 பாகைகளும் வரும். 13 ராசிகள் 15.21 பாகைகள். அதுல 12 கழிச்சீங்கன்னா ஒரு ராசி முடிந்து 2வது ராசியில, அதாவது ரிஷப ராசியில 15.21 பாகையில மிருத்யு சந்திரன் இருப்பார். ஓகே, அடுத்து மாந்தி ஸ்புடம். இப்ப இதுக்கு மாந்தி ஸ்புடம் மட்டும் எப்படி இருக்குன்னு சாஃப்ட்வேர் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்ல வந்து எரர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர் நிறைய விதமான மாந்திகளுடைய எரர் வருது. இதுக்கு நம்ம மேனுவல் கால்குலேஷன் தான் என்னைக்குமே பெட்டர். ஞாயிற்றுக்கிழமை மாந்திங்கிறது 26 நாளிகை கழித்து 24 கழித்து உதயமாகுங்கிற அர்த்தம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை 24 நாளிகை கழித்து லக்னம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல மாந்தி இருக்கும்னு அர்த்தம். சூரிய உதயத்தப்பவே 26 நாளிகை கழித்து லக்னம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல மாந்தி ஆல்ரெடி உதயமாயிருக்கும். இந்த அப்பிரகாச கிரகங்களாகட்டும் இல்ல குலியாதி இவர்களாகட்டும், இவர்களுக்கு பிக்சட் டிகிரி தான். இவங்களுக்கு மூவ்மெண்ட் கிடையாது, இவங்களுக்கு வக்கரம் கிடையாது, அதிசாரம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பிக்சட்.
இது ஒரு மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் தானே ஒழிய இதுக்கு நகரும் இதெல்லாம் கிடையாது. நம்ம சாஃப்ட்வேர்ல இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்துற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் அது எவ்வளவு தூரம் சரியா வரும்னு எனக்கு தெரியல. பட் பிக்சட் சைட், இப்போ இதெல்லாம் பிக்சட் ராசிகள், இதெல்லாம் பிக்சட் டிகிரிகள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஸ்புடத்திலிருந்து அதெல்லாம், அதாவது ஒரு சர்க்கிள் போடுறப்ப இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு இதை வச்சுட்டு இப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி தான். அது அப்படியே அந்த சூரியனோடவே சேர்ந்து சுத்திட்டு இருக்குமே ஒழிய அது முன்னையும் பின்னையும் போகிறது இல்லை. அது மட்டும் மைண்ட் வச்சுங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஸ்புடமானது மாந்தி ஸ்புடமான 26 நாளிகை கழித்து இருக்கக்கூடிய லக்னம் இருக்கும். அப்ப ஒரு லக்னமானது ஒரு நாளிகை அப்படின்னு 24 நிமிஷத்துல 6 டிகிரி நகருமா? ஒரு 4 டிகிரிக்கு 4 நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி அப்படின்னா 24 நிமிஷத்துக்கு 6 டிகிரி நகருமா? அப்ப 26 × 6 156. அப்ப 156 பாகை தள்ளி சூரிய ஸ்புடத்திலிருந்து 156 டிகிரி தள்ளி மாந்தி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இதுல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அப்ப சூரிய ஸ்புடம் இறந்த அன்று நான் எடுத்த சூரிய ஸ்புடம் 239.48 பிளஸ் 156 395.48 வரும். இதுல 360 கழிக்கணும். ஒரு ரவுண்டை கழிச்சிட்டீங்கன்னா 35.48. இப்ப 30 டிகிரி மேஷத்துக்கு போச்சுன்னா ரிஷபத்தில் 5.48ல மாந்தி இருக்கும். ஓகே, அந்த 5.48 அப்படின்னா ரிஷப ராசியில முதல் பாதம் கிருத்திகை, 2ஆம் பாதம் 3.20 டிகிரி போக கிருத்திகை 3ஆம் பாதத்துல மாந்தி இருக்கு. அப்ப 3.20 கழிச்சிருங்க. இந்த 5.48ல 3.20 கழிச்சிட்டீங்கன்னா 2.28. இந்த 2.28 எங்க இருக்கும்? மகர ராசியில இருக்கும். மகர ராசியில, சாரி 3ஆம் பாதம்ங்கிறது கும்பராசியில இருக்கும். கும்பராசி, அந்த கும்பராசியில எனக்கு கிருத்திகை 3ஆம் பாதம் நவம்தல் கும்பராசியில இருக்கும். அப்ப கும்பராசியில இந்த 2.28 எந்த 30 டிகிரிக்குள்ள எந்த பாகையில் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக 2.28 × 9 அப்படின்னு போட்டீங்கன்னா 22.12 பாகைன்னு வரும். இது மாந்தியுடைய பாகை. ஓகே, இப்ப மாந்தியுடைய பாகை மைனஸ் மிருத்யு ஸ்புடம். மாந்தி மட்டும் ரிவர்ஸ்ல போகும், அதனால மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா மிருத்யு மாந்தி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். மிருத்யு மாந்தியா டேஞ்சரஸ். ஆர்டினரி மாந்தியை காட்டிலும் மிருத்யு மாந்தி ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப மிருத்யு மாந்தி எப்படி கண்டுபிடிக்கணும்? மாந்தி 10 ராசிகள் இருந்து கும்பராசியில, அந்த 10 ராசி மகர ராசி வரைக்கும் 10 ராசிகள் இருந்து 11வது ராசியில 22.12 டிகிரியில இருக்குது. இப்ப நம்ம மிருத்யு பாகை நம்ம கண்டுபிடிச்சது, மிருத்யு ராசி பாகைன்னு கண்டுபிடிச்சது 7 ராசியில் முடிந்து 5 பாகைகள். இந்த 10 ராசி வந்து 7 ராசியை கழிச்சீங்கன்னா 3 ராசிகள் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 25ல 22ல 5 போச்சுன்னா 7. அப்ப கடகத்துல 7வது பாகையில 7.12, அந்த புள்ளி 12 கூட நான் போட விட்டேன், அது போட்டுக்கலாம், தப்பு இல்லை. 7.12ல மிருத்யு மாந்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இவருடைய ஜனன காலத்துல நம்ம மிருத்யு பாகை இங்க இருந்தது, அந்த இடத்துல மிருத்யு சூரியன் வந்துட்டாரு. கரெக்டா 5 பாகை, இந்த 3.21 பாகை. இதுக்கு திரிகோணத்துல மிருத்யு மாந்தி. ஓகேயா, இது இறப்புக்கு துல்லியமாக இறக்கப் போகிறார் என்பதை காட்டுகிறது. இது மிருத்யு சக்கரம். நிதானமா, ஏன்னா நானே கனவு போறப்ப அவசரப்பட்டு கொஞ்சம் மாத்தி எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை 3 தடவை ரிவைஸ் பண்ணிடு. எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி 4 தடவைக்கு 5 தடவை ரிவைஸ் பண்ணணும். அப்படி இருந்து பண்ண கடைசியில 3.7 பாகை அப்படிங்கிறது 7 பாகை 7.12 போறதுக்கு 12 போட விட்டேன். ஒரு அவசரம் தான். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிதானமாக கணிதம், அதனால தான் ரொம்ப நிதானமா கிளாஸ் எடுத்தேன். நிதானமாக இந்த கணிதத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ திருப்பி போட்டு கேளுங்க.
கேட்டீங்கன்னா உங்களாலும் முடியும். ஓகே, சரி. இப்ப டைம் இருந்தது அப்படின்னா டைம் இன்னும் டைம் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ராகு சக்கரம். இப்ப சார் இது எல்லாத்துக்கும் இவ்வளவு தூரம் கணக்கு போட்டு இருக்கணுமா சார்? இப்போ ஒரு உள்ள வந்துட்டாங்க. முதல்ல அவங்க ஜனன ஜாதகத்துல பாத்துக்கோ. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. அடுத்தது சனி பிளஸ் சந்திரன். அடுத்தது லக்னம் ஹோரா லக்னம் பார்த்துட்டோம். மத்திய ஆயில்னு காட்டுது, அல்லது தீர்காயில்னு காட்டுது, இல்ல ஏதோ ஒண்ணு காட்டுது. ஆனா வந்திருக்கிறவரு ஒரு 40 வயசு வந்துட்டாரு, அவருக்கு மத்திய ஆயில் காட்டுது. 40 வயசுங்கிறது எப்ப வேணா இறக்கலாமே. அப்ப இந்த மாதிரி சமயத்துல ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுச்சு அப்படின்னா இந்த ராகு சக்கரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ராகு சக்கரம் சந்திர சூரிய ராகு சக்கரம்னு பேரு. பிரஷ்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு முறைதான் இது. இதை பத்தி நான் முதல்ல வீடியோவை விட்டுக்கிறேன், தனியா விட்டுக்கிறேன். நிறைய இது வரைக்கும் அதுக்கு கமெண்ட் நிறைய வந்திருக்கு. அதை திரும்ப இன்னைக்கு உங்களுக்காக அதை பிரசன்ட் பண்றேன். இந்த ராகு சக்கரம் இதுக்கு எந்த நாள், எந்த கிழமை, எந்த இது எதுவுமே கிடையாது. டெய்லி முதல் ஓரை சூரியன் தனுசுல தான் இருப்பார். நீங்க எந்த நாள், எந்த கிழமை, எந்த மாசம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. டெய்லி ரொட்டீன். இந்த ராகு சக்கர சூரியன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓரை சூரிய உதயத்திலிருந்து முதல் ஓரை இங்க தனுசுல இருப்பார். அப்படியே அபசௌமியமாக ரிவர்ஸ்ல வருவார். 2வது ஓரை விருச்சிகத்துல, 3வது ஓரை துலாத்துல, 4வது ஓரை கன்னில, 5, 6, 7, 8 இப்படி அப்படியே ஃபுல் ரவுண்டு 12 வரைக்கும் வருவார் பகல் பொழுது. அடுத்து சாயந்தரத்துல இருந்து ஆரம்பிச்சு இரவு பொழுதுக்கு ஒரு ரவுண்டு. ஆக மொத்தம் 2 ரவுண்டுகள், பகலுக்கும் இரவுக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுருவார். இது சூரியனுடைய தன்மை. இப்ப சூரியன் ஒரு ராசியில 1 மணி நேரம் தங்குவார். அப்படியே அபசௌமியாக 12 மணி நேரத்துக்கு 12 ராசிக்கு வருவார். இது ஒரு அப்ராக்சிமேட் தான். அடுத்தது சந்திரன் எப்பவுமே சூரியனுக்கு ஆப்போசிட்ல தான் சந்திரன் எப்பவுமே இருப்பார். ராகு கேது மாதிரி. சூரியன் எங்க இருக்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட் வீட்டுல சந்திரன் இருப்பார். ஓகே, சந்திரன் 1வது குரல் இருக்கும்போது சூரியன் 7வது வரையில, சந்திரன் 2வது வரை வரும்போது 8வது வரையில, 3வது வரை வரும்போது 9வது வரையில, இப்படி ஆப்போசிட்ல சந்திரன் சுத்திட்டு இருக்கும். அடுத்து இந்த ராகு மட்டும்தான் ஒரு ஜிக்ஜாக்கா இருக்கும். எந்த நாள், எந்த கிழமை, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முதல் கோரை எப்பவுமே ராகு மகரத்துல தான் இருக்கும். 2வது கோரை சிம்மத்துக்கு வரும். 3வது கோரை கன்னிக்கு வரும், சாரி கடகத்துக்கு வரும். 4வது கோரை மேஷத்திற்கு, 5வது கோரை விருச்சிகத்திற்கு, 6வது கோரை துலாம், 7வது கோரை கடகம், 8வது ஓரை கும்பம், 9வது ஓரை மகரம், 10வது ஓரை துலாம், 11வது ஓரை ரிஷபம், 12வது ஓரை மேஷம். சார் கன்ஃபியூஸா இருக்க சார், எப்படி சார் மனசுல வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் சார். ராகு, இந்த ராகு, அதாவது ராகு சக்கர ராகு சரராசியில் 2 முறையும், பிற ராசியில் ஒரே ஒரு முறையும் உபய ராசிக்கு வரவே மாட்டார். இது முதல்ல மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. சரியா? அடுத்து இது எதை பத்தி நம்ம கொடுக்கிறோம்? ஒரு இறப்பை பத்தி தெரிந்து கொடுக்கிறோம், கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது கர்மஸ்தானத்துல முதல்ல ஆரம்பிக்குது. மைண்ட்ல செட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்றேன். கர்மஸ்தானத்துல முதல்ல ஆரம்பிக்குது. ஒன்று கர்மஸ்தானத்துல ஆரம்பிக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் 10ஆம் பாவம் மகர ராசியில ஆரம்பிக்குது. அப்படியே 1, 4, 7, 10 திரிகோணம் போடுங்க, கேந்திரம் போடுங்க. 1, 4, 7, 10 கேந்திரம் போடுங்க. எல்லா சரராசியிலும் வந்து உட்காருதா? 1, 4, 7, 10. மகரத்திலிருந்து 1 எங்க இருக்கும்? மகரம். 4 மேஷம், 7 கடகம், 10 துலாம். வந்துருமா? சரி. அடுத்து என்ன பண்றோம்?
இந்த இறப்புல இருந்து நம்ம எதை ஆயுள் பத்தி தானே இறப்பை பார்க்கிறோம். இந்த கர்மஸ்தானத்திலிருந்து 8ஆம் பாவமான ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக, கர்மஸ்தானத்திலிருந்து 8ஆம் பாவமான சூரிய உதயம், அந்த சூரிய வீடு இருக்கே, அதாவது சிம்மம், அதை 2வது இதா வச்சுக்குவோம். அதனுடைய பணபரம் 2, 5, 8, 11. அதனுடைய பணபரம் 2, 5, 8, 11. அப்படி பாத்தீங்கன்னா லைனா வந்துடும். எல்லா ஸ்திரராசிகளுக்கு வந்துடும். வந்துடுச்சா? அடுத்து 3வது என்ன பார்க்கிறோம்? இதுல இருந்து எதை பார்க்க? மாரகஸ்தானம் 7ஆம் பாவம். அங்கிருந்து 3, 6, 9, 12. ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாமா? இந்த ராகு சக்கரத்தை மிக எளிமையாக மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு இந்த வழிதான். கர்மஸ்தானத்திலிருந்து 1 நாள் 7 10. அந்த கர்மஸ்தானத்திலிருந்து 8ஆம் பாவம் 1 நாள் 7 10. அந்த கர்மஸ்தானத்திலிருந்து மாரகஸ்தானம் 1 நாள் 7 10. அவ்வளவுதான், சிம்பிள். இதுல கேந்திரம், பணபரம், அப்போலிக்கும், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ராகு சக்கரத்தை எப்ப மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு எந்தெந்த பீரியட் டேஞ்சரஸ் அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எப்பவுமே சக்கரம் போட்டுட்டே இருக்க முடியாது. மைண்ட்ல பிளாஷ் ஆயிரும் டக்கார்னு, உள்ள உழையிறப்ப நம்ம பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு மைண்ட்ல வந்துடணும். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு கிழமை கூட வேண்டாம், இன்னைக்கு என்ன டைம், அவ்வளவுதான். நம்ம இப்ப பார்க்க ஒரு டைம் ஒரு 12:30 மணின்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு 12:30 மணிக்கு சூரியன் எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமில்ல? ஈஸியா. சூரிய உதயம் ஒரு 6:30ன்னு வச்சுக்குவோம். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. 12:30க்கு சூரியன் எங்க இருப்பாருன்னு பாத்துடலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ராசியா சுத்திட்டு வாங்க. அது எத்தனை? 6 to 7:30, 7 to 8:30, 8 to 9:30, 9 to 10:30, 10 to 11:30, 11 to 12:30. 6வது ராசியில இருக்குமா? 6வது ராசி கடக ராசியா? சரி. ராகு 6வது எங்க இருப்பாரு? துலா ராசியில இருப்பாரா? இது மட்டும்தான் நமக்கு தேவை. 6வது ராகு துலாத்துல இருப்பாரு, 6வது சூரியன் கடகத்துல இருப்பாரு. இப்ப கோச்சார ராகுக்கும் கோச்சார சூரியனுக்கும் கனெக்ஷன் வரக்கூடாது. வந்ததுன்னா இறப்பை காண்பிக்கும். கோச்சார சூரியனுக்கும் ராகு சக்கர ராகுக்கும் கோச்சார சூரியனுக்கும் கனெக்ஷன் வரக்கூடாது. ராகு சக்கர சூரியனுக்கும் கோச்சார ராகுக்கும் கனெக்ஷன் வரக்கூடாது. வந்தா இறப்பை காண்பிக்கும். ஓகே, அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப இதுக்கு டைம் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாத்துக்கலாம் எந்தெந்த டைமுக்கு வரும்ட்டு. இதை ஈஸியா மைண்ட் வச்சுக்கலாம். கோச்சார ராகுடன் ராகு சக்கர சூரியன் இணைவு மரணத்தை கொடுக்கும். கோச்சார சூரியனுடன் ராகு சக்கர ராகு இணைவு மரணத்தை கொடுக்கும். 2 மரணத்தை உறுதிப்படுத்தும். இது சந்திரன் வந்தது அப்படின்னா, கோச்சார ராகுடன் சந்திரன் இணைவு, கோச்சார ராகுடன் சந்திரன் இணைவு, சூரியனோட எந்த இணையாது, கோச்சார ராகுடன் சந்திரன் இணையும், கோச்சார சந்திரன் ராகு சக்கர ராகுடன் இணையும். இந்த 2 இணைவுமே உடல்நலம் பாதிக்கப்பட போகிறது உறுதிப்படுத்தும். இதுக்குமே நம்ம கொண்டு வந்த லக்னத்தையும் பார்த்துக்கலாம். லக்னமானது பாதிக்கப்பட்டதுன்னா இவரும் தண்டனை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை மாட்ட போறாரு, தண்டனை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது பிரச்சனை மார்க்கத்திலிருந்து எளிமையாக இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் வர்றாங்கன்னா இதெல்லாம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு இப்ப முதல்ல படிய பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு 2 தடவை 3 தடவை இதை போட்டு பாருங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா மைண்ட்ல வந்தோன்னு டைம் பார்த்துட்டு இந்த சொல்லிடலாம். சொல்லிட்டோம்னா நமக்கு பலன் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், கேள்வி நேரத்துக்கு போயிடலாமா சார்? ரைட் சார். ஏன்னா கேள்வி கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டாக முடிச்சிட்டேன். நீ அடுத்து நம்ம வகுப்பு வரும்போது இன்னும் தெளிவான விளக்கத்தோட வரலாம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா நெட் யூடியூப் ஸ்ட்ரீம் ஆகுதுல ஒரு சிரமம் இருக்கு. ஒரு
யூடியூப் ஸ்ட்ரீம்ல ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு. ஓகே ஓகே. அதனால அது யூடியூப் ஸ்ட்ரீம் லைவ் போகல. அப்படியா? இந்த செஷன் வந்து ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. சரி. இதை அப்படியே யூடியூப்ல நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது நான் இந்த செஷன் முடிஞ்சோன்னா அதை அப்லோட் பண்றதுக்கு என்னன்னு பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே. இந்த நடத்திய இந்த சிறப்புரையின் மீது மக்கள் நண்பர்களுக்கு ஏதேனும் ஜோதிட சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மதிப்பிற்குரிய அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அவர்களுடைய மேலான அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க இந்த செஷன் பத்தி. ஐயா, அல்லூர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்கய்யா. பண்ணிட்டேன். வீடியோ வரல. பண்ணிட்டேன். வீடியோ வரல. வீடியோ ரைட் வந்துருக்கீங்க, பேசலாங்க. 1.5 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க. ஆமாங்கய்யா. இதுல இந்த மிருத்தி ராசி மிருத்தி ஸ்புடம் சொன்னீங்க பத்தியில, மிருத்தி சக்கரம். எஸ். இதை வந்து பிராக்டிகலா எப்படி போடுறது அப்படின்னு கொஞ்சம் குழம்பிட்டு இருந்தேன். ஏற கட்டியெல்லாம் திரிஸ்புடம் நான் போட்டு எழுதியிருக்கேன் ஏற்கனவே ஆந்தில எல்லாம். சரி சரி. இந்த மிருத்தி ராசி மிருத்தி சக்கரம் மிருத்தி ஸ்புடம் எல்லாம் யாராவது வந்தாங்கன்னா இந்த பிரசன மார்க்கெட்ல பெரும்பகுதி எனக்கு யாரும் வர்றது இல்லைங்க, கேட்கறது இல்லை. நான் பெரும்பகுதி இருக்கிறது இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத வந்து இந்த மரணத்துக்காக இந்த கணக்கை போடணுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு அபூர்வமான கணக்கை போடாம இருந்திருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனா போடக்கூடிய முறைகள் முழுக்க நீட்டா இதுல போட்டிருக்காங்க, பிரசன மார்க்கெட்ல இருக்கு. மிருத்தி பாகம் மிருத்தி சக்கரம்லாம் நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து பிரசன மார்க்கம் புத்தகத்தையும் வச்சுட்டு ஜோதிடர்கள் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இதையும் பார்த்து அதையும் பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோ இல்லையோ ஒரு ப்ரிசம்ஷன்ல ஒரு டயத்தை போட்டு யாரோ ஒருத்தர் கேட்கற மாதிரி உன்னை போட்டு கால்குலேஷனை போட்டு பார்த்தா இந்த கணக்குகளுடைய அருமைகள் நல்லாவே தெரியும். அடுத்தது இந்த 3 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து பத்மினிக்கு வந்து ஆயுள் நிர்ணய விளக்கம் போடும் பொழுது ஒருத்தர் ராகு சக்கரம் ஒரு யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ராகு சக்கரம் பார்க்க வேண்டாமான்னு கேட்டிருந்தாரு. நான் அது டைப்பா இருக்கும் அந்த நேரத்துல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ராசி சக்கரத்தை தான் ராகு சக்கரம்னு அவரு சீனிவாசன் சொன்னாரு. ராசி சக்கரத்தை தான் ராகு சக்கரம்னு கேட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஆமா, அப்படித்தான் இருக்கும். எனக்கு அன்னைக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த ராகு சக்கரத்தை வந்து விளக்கம் கொடுத்துட்டீங்க இன்னைக்கு. ராகு சக்கரத்துக்கு தான் டெஸ்ட் இருக்கு, இதுல பிரசன மார்க்கெட்ல இருக்கு. ஒரு நல்ல விளக்கம் ராகு சக்கரத்துக்கும். அதை படிக்கும் பொழுதுதான், அதாவது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கேன்னு தோணுது. அன்னைக்கு வந்து ராகு சக்கரம் ராசி சக்கரம்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டோமே. இந்த ராகு சக்கரம் எனக்கு சொல்ல வரல அன்னைக்கு. இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் அந்த பிரசன மார்க்க புத்தகத்தையும் எடுத்து பார்த்தேன். ராகு சக்கரம் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது பிராக்டிக்கலா உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் போட்டு பார்க்கணும். அதாவது ஆக்சுவலாவே ஒருத்தர் பார்க்கணுங்கிற விஷயம் இல்ல, இந்த முறைகள் எப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரிசம்ஷன் டயத்தை எடுத்து யாராவது ஒருத்தர் கேட்கறையா கற்பனை போட்ட மாதிரி ஒருத்தரை போட்டு பார்த்துட்டாங்கன்னா, யாராவது ப்ரிசம்ஷன்ல இந்த மாதிரி ஆயுள் நிர்ணயத்துக்கு கேட்டாங்கன்னாக்க, இது பிரசனம் வந்து கேட்டாங்கன்னா அவங்க போட்டு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல முறைகளை போட்டு அறிஞ்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஜோதிட நண்பர்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பிரசன மார்க்க புத்தகத்தையும் எடுத்துட்டு உங்க புத்தகத்தை கணக்கையும் வச்சு போட்டாங்கன்னா ஈஸியா புரியும். நான் இனிமே அதெல்லாம் போட முடியாது, எனக்கு தோல் வலி கை வலி எல்லா வலியும் வந்துருச்சு, கண்ணு வலி. அதனால நான் முடிஞ்சாத போதுன்னு இருக்கேன், அவ்வளவுதான். தூக்கம் தான் வருது எனக்கு, ஒன்றும் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்து கேட்டுருந்தேன். உங்க கைகால் தான் சோர்வா இருக்குங்க, உங்க மைண்ட் இன்னும் சோர்வாகலைங்க. அதான் அவ்வளவுதான், அது மைண்ட். அதாவது நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். ஷட்பெல்லாம் கணக்கு போட்டிருக்கேன். கடைசியில 2 பக்கம் கோடு போட்டு டோட்டல் போடணும், அது போட முடியல. அடுத்தது பிரசன மார்க்கெட்ல சப்ஜெக்ட் எடுத்தேன், அது எழுத முடியல. எல்லாமே பாதிப்ப நிக்குது. மெடிக்கல் அசிஸ்டன்ட் எழுதுனே நிக்குது. நீங்க வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களாங்கய்யா? வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, கேட்கட்டும். நல்ல சப்ஜெக்ட், எனக்கு சந்தோஷமா இருந்தது. நல்லா கேட்டேன். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம். அடுத்து சுப்பிரமணியம் ராஜகோபால் சார், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். இன்றைய வகுப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தேவையான அத்தியாவசியமான வகுப்பா இருந்திருக்கு. எல்லா ஜோசியர்களுக்கு மற்றும் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறீங்க. அற்புதமானதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு சீனிவாசி சொல்லும் போது இந்த செஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது சனி தீர்க்கம், சனி பெருக்கம்னா இதாயிட்டு இருக்கு.
ஆனா மாந்தி இன்னைக்கு டச் பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு தடை வருமோன்னு நினைச்சேன். ஐயா இப்ப சொல்லும் போது அது யூடியூப்ல ரோல் ஆகல அப்படிங்கும் போது மாந்தி அங்க வேலை செஞ்சுட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா என்னுடைய கேள்வி, இப்ப நம்ம சரத்தில் சரம், சரத்தில் ஸ்திரம், சரத்தில் உபயம் பார்த்தே மிக ஓரளவுக்கு நம்ம இது பண்றோம். அதே மாதிரி ஜாமக்கோள்லயும் நம்ம ஏறக்குறைய இந்த இறப்பு நம்ம கணிக்க முடியுது. அந்த அளவுக்கு 8-12 வச்சு நம்ம முடிவு கொண்டு வர்றோம். இதுக்கும் இப்ப நீங்க கொடுத்திருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. ஜாமக்கோல் அது ராகுகாலம் யமகண்டத்தை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு முறை. ஆமாங்க ஐயா. இந்த உதயமும் ஆருடமும் ராகால யமகண்டத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வச்சு இறப்பை தீர்மானிக்கிறது ஜாமக்கோல். ஆமாங்க ஐயா. இதுல அந்த ராகால யமகண்டம் தனி இதெல்லாம் கிடையாதுங்க. இது சரம் திறம். இந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. இது அதாவது இது நான் தான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேராமீட்டர் இருக்கு. நான் முக்கியம் பாக்குற 3 பேராமீட்டர் மட்டும் தான் இங்க சொல்லியிருக்கேன். சரிங்க சரிங்க சரி. இப்ப ஜெய்மினில எடுத்துட்டீங்கன்னா ராசிக்கும் லக்னத்துக்கும் பார்ப்பாங்க, ராசி அதிபதி லக்னாதிபதி பார்ப்பாங்க. அது நிறைய முறைகள் இருக்கு, நிறைய இடங்களை பார்க்க. நான் பார்க்கறது அத்தியாவசியம் இது மூணு பார்த்தாலே போதுமானது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி அஷ்டமங்கல சொர்ணாரிடத்துல நம்ம மாபாதக ஸ்தானத்தை வச்சு எடுக்கும்போது கூட இந்த மாதிரி இறப்பை நம்ம எடுத்துடுறோம். ஆமா, அது பாதக மகாபாரத்தை பத்தியே நான் அந்த பக்கம் வரல. சொர்ணாரிடத்துல நீங்க வரல இல்ல, நான் அதுக்காக கேட்கிறேன். இந்த கேள்வியை உள்ள நான் இது இணைக்கிறது காரணமே அதுல எல்லாமே நமக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். நான் பாதகாதிபதியோ பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். அதாவது பாதகாதிபதியோ இல்ல மகாபாதகபதியோ டச் பண்ணவே இல்லை. ஆமா, ஒண்ணுமே நீங்க வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்லி சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா மாந்திக்கு குளிகைங்க ரொம்ப பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருந்துச்சு. மாந்திங்கிறது ஒரு விஷம் பாட்டில்னா விஷம்தான் மாந்திங்கிறது ரொம்ப குளிகன் விஷங்கிறது ரொம்ப அழகா இன்னைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி சுப்பிரமணிய ராஜகோபால் ஐயா. அடுத்து நாமக்கல் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உங்க முகத்தை காட்டலாமே. வீடியோ முகம் தெரியல. இல்ல அது அப்படியே கழுத்து கீழே தான் தெரியுது. மேல் நோக்கி திருப்புங்க. முகம் தெரியல. ஏன்னா உங்க முகத்தாரு ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் உங்க முகதரிசனம் வேணுமே. இல்ல 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 நேர்மாறா பண்றீங்க. இப்ப கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா வணக்கம். முதல்ல இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். நாளைக்கு தான் பிறந்தநாள், பரவாயில்ல. அப்படியா? சரி சரி சரி. இந்த வருடத்தினுடைய கடைசி ஜூம் மீட்டிங்ல உங்களுடைய சிறப்பு உரை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இப்போ இந்த என்னுடைய கேள்வி இதுல இந்த பிரஷ்ன மார்க்கத்துல நம்ம வைக்கிறப்போ இந்த திரைஸ்படம் சொன்னீங்க இல்லையா, அந்த திரைஸ்படம் விழறப்போ அந்த ராசியோ அல்லது ராசி குறிகாட்டக்கூடிய விழுந்த பாதம் அல்லது நட்சத்திர பாதம் இது அந்த வீட்டுல யார் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வருடம் அந்த பிரஷ்னம் வச்சாலே இந்த வருடத்தினுடைய வீரியம் வருடம் வரைக்கும் அதனுடைய வீரியம் இருக்கும் பலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ராசியை குறிக்காட்டக்கூடிய நபரோ அல்லது ராசியில விழுந்த நட்சத்திரம் கொண்ட நபர்களோ அல்லது நட்சத்திர பாதம் கொண்ட நபர்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றோம். இது சம்பந்தம் இல்லை, அந்த வீட்டுல இல்லைன்னா எந்த மாதிரி ஏற்பட பலன் நம்ம சொல்லணும்? இப்ப நட்சத்திர அதிபதி இல்ல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எந்த பாவத்தை திரேஸ்படும் அந்த பாவத்துக்கு உண்டான ப்ராப்ளம் இருக்கலாம், அவ்வளவுதான். ஓ சரி சரி. இப்போ 5ஆம் பாவத்துல குழந்தைகள ப்ராப்ளம் இருக்கலாம், 7ஆம் பாவத்துல மனைவி அல்லது பார்ட்னர் ப்ராப்ளமா இருக்கலாம், 9ஆம் பாவம் தகப்பனர் ப்ராப்ளம் இருக்கலாம், 4ஆம் பாவம் தாயுடைய ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த பாவத்துக்கு உண்டான திரைஸ்படம் விழக்கூடிய இடம் நட்சத்திரமா இருந்தா கண்டிப்பா தெளிவா இவங்க தான் சொல்லிடலாம், இல்லைன்னா பாவத்துக்கு உண்டான பாவத்தை சொல்லலாம். அப்போ அந்த ராசி சுட்டக்காட்டக்கூடிய பாவம் உயிர்காரகமோ அல்லது உயிரற்ற காரகமோ அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதுல முக்கியமா உயிர்காரகமா இருந்தா இந்த நோய், இழப்பு, மரணம் இதுக்கான சம்பந்தத்தை நம்ம இன்னும் நுணுக்கமா பார்க்கணும். கண்டிப்பா அதுக்கு இது ராகு சக்கரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நன்றி நன்றி ஸ்ரீனிவாசன் சார். நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்து லட்சுமிதா சார், வாங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்த கேட்கலாம்.
ஐயா பேசலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. சீனிவாசன் ஐயாவுக்கும் வெங்கடேஷ் சுப்பிரமணியம் ஐயாவுக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, ஓகேங்களா. இன்றைய வகுப்பு அருமையா இருந்துச்சுங்க. இந்த ராசி சக்கரம் அப்படிங்கிறத நம்ம ராகு ராசி சக்கரத்தை பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அதுல இப்ப நீங்க சொன்ன அந்த மிருத்யு பாகை பிளஸ் இந்த மிருத்யு மாந்தி, ரெண்டாவது குளிகனுக்கான இந்த வித்தியாசங்கள் மிக அருமையா இருந்துச்சுங்க. கணித முறையை இந்த மாதிரி முயற்சி பண்றாங்க, நல்லது. இந்த கணித ஆர்வம் வந்ததுக்கு காரணமே நீங்க கொடுக்குற அந்த எளிமையான சில ப்ரொடக்ஷனு, இந்த கோட்டா சக்கரம், இதெல்லாம் ரொம்ப உதவியா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நல்லது, சந்தோஷம். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. யூடியூப் ஸ்ட்ரீம் போகாதனால யூடியூப்ல அன்பர்கள் எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களான்றது லைவ் இல்லாதனால அதை பார்க்க முடியல. ஸோ இன்னொரு 1/2 நேரம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சார், தொடர்ந்து பிரமாண குலம் பத்தி போர்ட்ல போட்டுடலாமா? போடலாங்க ஐயா. ஐயா நீங்க குடுக்க நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம். போட்டுடலாம்னு கேட்காதீங்க, போட்டுறதான்னு சொல்லிடுறேன். ஓகே, ரைட். இது ஒரு பிரமாண குலிகன். பிரமாண குலிகன் என்ன? கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய மெயினா கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல, இது எல்லாம் பிரச்சனை மார்க்கம் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துக்கு தான். இந்த பிரமாண குலிகன்னா கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திற்கு. இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா சரிங்க, புரியல. ஓகே, இந்த பிரமாண ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்கிறாங்க, சனிக்கிழமை கேள்வி கேட்கிறாங்க, சனிக்கிழமை கேள்வி கேட்கிறாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு முந்தைய இரவினுடைய குலிகஸ்புடம் தான் பிரமாண குலிகஸ்புடனமாக செயல்படும். முந்தைய இரவு என்னது? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இரவு குலிகஸ்புடம் எப்படி கண்டுபிடிக்கணும்? சார்ட் கொடுத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை இரவு குலிகஸ்புடத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? அது வெள்ளிக்கிழமை இருந்து 5வது நாள்ல இருந்து அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். செவ்வாயில இருந்து கால்குலேட் பண்ணிக்கங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5வது இதுல வரும். அப்ப 90 டிகிரி முடிஞ்சு 112 டிகிரிக்குள்ள 90 பிளஸ் 11.25 101.25 டிகிரி. 101 டிகிரி சூரிய அஸ்தமனத்திலிருந்து கணக்கு போடணும். சூரிய ஆரம்பத்திலிருந்து உதயத்திலிருந்து கணக்கு போடணும். சூரிய அஸ்தமனத்திலிருந்து. இன்றைக்கு சூரியன் 10 டிகிரில இருக்குது அப்படின்னா நேற்றுக்கு நைட் எங்க இருந்திருக்கும்? 9 டிகிரில இருக்கும். அந்த 9.30 எங்க இருக்கும்? மிதுனத்துல. சூரிய அஸ்தமனம் தனுசு, சூரிய உதயம் தனுசுல, சூரிய அஸ்தமனம் மிதுனத்துல இருக்கும். அந்த மிதுனத்துல சூரியன் 9.30 டிகிரில முந்தைய இரவு இருந்ததுன்னா அதுல இருந்து 101 டிகிரி 101.25 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 101 டிகிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த ஸ்புடமானது அதாவது பிரமாண குலிக ஸ்புடம்னு பேரு. அந்த பிரமாண குலிகருக்கு அந்த ராசி அதிபதியோ அல்லது அந்த பிரமாண குலிகனுடைய ஸ்புடத்துக்கோ கேந்திரங்கள்லயோ கோணங்கள்ல சனி வரும் காலம் மரணம் சம்பவிக்கும். ஃபர்ஸ்ட். அடுத்து பிரமாண குலிகன் ஒரு ஸ்புடத்துல விழுந்திருக்கும்ல, எந்த ஸ்புடம் பார்ப்போம்? இப்ப மிதுனத்திலிருந்து மிதுனம் அப்படியே போர்டை கொஞ்சம் அப்படியே போர்டை பார்த்துக்குங்க. இப்ப நம்ம போட்ட கணக்கு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் போடுறேன். ஒரு 10 டிகிரி தனுசு, சாரி தனுர் ராசியில 10 டிகிரில இன்னைக்கு சூரியன் இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு. இப்ப முந்தைய இரவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரி முழுமையாக 1 டிகிரி நகருது அப்படின்னா ஒரு இரவுக்கும் பகலுக்கும் அஸ்தமனத்துக்கு 15 கலைகள் இருக்கு, 30 கலைகள் இருக்குமா? 1 டிகிரிங்கிறது 60 கலைகள், அதுல பாதி 30 கலைகள் இருக்குமா? அப்ப முந்தைய இரவு எங்க இருக்கும்? இப்ப தனுசுல சூரிய உதயம்னா அஸ்தமனம் எங்க இருக்குன்னா மிதுனத்துல இருக்கும், ஜஸ்ட் ஆப்போசிட்ல. அப்ப மிதுனத்துல 10 டிகிரிங்கிறது 9 டிகிரில இருக்கும். 9 டிகிரில 1/2 டிகிரிக்கு முன்னாடி. ஓகே, இப்ப இதோட நம்ம என்ன பண்றோம்? குலிகஸ்புடத்தை ஆட் பண்றோம். குலிகஸ்புடம் வெள்ளிக்கிழமை இரவு குலிகஸ்புடம் எவ்வளவு வரும்னா, அதாவது 90 டிகிரில இருந்து 112 டிகிரி வரைக்கும்
இப்ப 90 டிகிரி இருந்து 112 டிகிரி, இந்த 22 டிகிரிக்கு மத்திய ஸ்புடத்தை எடுக்கணும். மத்திய ஸ்புடத்தை எடுக்கும்போது 11.25 எடுத்தீங்கன்னா 90 பிளஸ் 11.25 101 வரும். இப்ப இதோட பிளஸ் 101.15 போட்டுக்குங்க. ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ராசியில விழுகுதோ அது அது பிரமாண குடிக ராசி, பிரமாண குடிக ஸ்புடம் அப்படின்னு பேரு. இப்ப அந்த 9 110 45 வருமா? 110 45 வருமா? இரண்டையும் கூட்டினா 110 45ங்கிறது எங்க வரும்? மிதுனத்திலிருந்து ஆரம்பிக்கணும். மிதுனத்திலிருந்து 90 டிகிரி வரைக்கும் மிதுனம், கடகம், சிம்மம் முடிஞ்சிடும். இப்ப கண்ணில 20 டிகிரி 45 பாகையில கண்ணி 20.45 பாகையில நம்ம பிரமாண குடிக ஸ்புடம் முடிந்திருக்கும். ஓகே, இப்ப கண்ணி 20.45 பாகைனா இப்ப இந்த அதிபதி யாரு? பிரமாண குடிக ஸ்புட அதிபதி புதன். இப்ப கண்ணி 20.45ன்னா இது எந்த நவாம்சத்துல வரும்னு பார்க்கணும். 20 வரைக்கும் 6 நவாம்சம் முடிஞ்சு 7வது நவாம்சத்துல இருக்கும். கண்ணியில 7வது நவாம்சத்துல இருக்கும். 7வது நவாம்சங்கிறது முதல் 3 நவாம்சங்களும் சூரியனுக்கும், அடுத்து 4வது நவாம்சமான ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கும். ஹஸ்தம் 4ஆம் பாதங்கிறது கடகத்துல விழுகும். அப்போ நவாம்ச அதிபதி ஒரு ராசி அதிபதி, நவாம்ச அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சந்திரன். அடுத்த துவதாம்ச அதிபதி. இப்போ ஒரு ராசியை 12ஆக பிரிப்பது துவதாம்சம் சொல்வோம். இதுல ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா பாரம்பரிய முறையத்துக்கும் நான் பார்க்கக்கூடிய முறைக்கும் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் வரும். நீங்க பாரம்பரிய முறையிலே இப்ப நான் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நான் விரும்பவில்லை. நீங்க பாரம்பரிய முறையில பாருங்க. ஆனாலும் பாரம்பரிய முறையில இந்த துவதாம்சத்துல கொஞ்சம் சிறு தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இதுல இது தவறு ஏன் தவறு வருதுன்னு பார்க்க போகும்போதுதான் இதுல இருந்து வேறுபட்ட முறையில நான் பார்த்துருக்கேன். பட் நான் அதை சொன்னேன்னா இவர் பராசரோட பெரிய ஆளா அப்படின்னு ஒரு பேர் வந்துருங்கிறதுனால அந்த வெளியே நான் சொல்லுவதில்லை. பரவாயில்ல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப துவதாம்ச அதிபதி, துவதாம்சங்கிறது 2.5 டிகிரிக்கு ஒரு ராசி மண்டலம், ஒரு ராசி. அப்ப 20 டிகிரிக்கு 8 ராசி முடிஞ்சு 9வது ராசியில் இருக்குமா? இதை பொறுத்த வரைக்கும், பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துவதாம்சம் அதே ராசியை தொடங்கிதான் முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப கண்ணிலிருந்து 8 ராசி முடிந்து 9வது ராசி எங்க வரும்? ரிஷபம் வருமா? அப்ப துவதாம்ச அதிபதி சுக்கிரன். ஓகே, அப்புறம் திரிம்சாம்சம் 30. ஒரு ராசி 30ஆ பிரிப்பது. ஒரு ராசி 30ஆ பிரிப்பதுன்னா ஆண் ராசி எல்லாம் மேஷத்திலிருந்து தொடங்கும், பெண் ராசி எல்லாம் துலாத்திலிருந்து தொடங்கும். அவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட். நீங்க வேற எந்த கால்குலேஷன் போட்டுக்கொண்ட. இப்ப 20.45 இந்த ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னா பெண் ராசி. பெண் ராசின்னா துலாத்திலிருந்து தொடங்கும், துலா ராசியிலிருந்து தொடங்கும். அப்ப துலா ராசியிலிருந்து தொடங்குது அப்படின்னா 20 டிகிரி அப்படின்னா துலா ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும் 12 டிகிரி முடிஞ்சுதா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8.45. அது 9வது டிகிரியில் முடியுதா? 9வது டிகிரி வருமா? அப்போ 9வது ராசி துலா. இவருக்கும் சுக்கிரனே தான் வருவார். திரிம்சாம்ச அதிபதியும் சுக்கிரன். ஓகே, இதுல கோச்சார அடுத்த கோச்சார கிரகம் தான். கோச்சார குரு இந்த புதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. கோச்சார சனி இந்த ராசி அதிபதியினுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு இந்த நவாம்ச அதிபதியின் தொடர்பு கொள்ளக்கூடாது. சூரியன் இந்த சுக்கிரனுடன் தொடர்பு கூடாது. துவதாம்ச அதிபதியோட தொடரக்கூடாது. சந்திரன் இந்த திரிம்சாம்ச அதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. இது தொடர்பு கொண்டா மரணத்தை குறிக்கும். இது பிரமாண குளிகன்னு பேரு. ஒரு மரணம் ஏற்படும் காலம்.
எப்ப ஏற்படும் அப்படின்ட்டு இது நம்ம ஜனன ஜாதத்துக்கு கூட போட்டு வச்சுக்கலாம், நமக்கு எப்ப மரணம் ஏற்படும்ட்டு. ஆனா நமக்கு ரவுண்டு தெரியணும். ஃபர்ஸ்ட் எத்தனாவது ரவுண்டுல நடக்கும். இப்ப இது திரிகோணத்துல வருந்தாலும் வேலை, புதனுக்கு திரிகோணத்துல சனி வந்தாலும் வேலை நடக்கும். அப்ப எந்த திரிகோணம்? அப்ப அந்த வருடத்தை கணக்கு போட தெரியணும். வருடத்தை கணக்கு போடுவதற்கு இன்னொரு 2-3 முறைகள் இருக்கு. அந்த முறை திட்டமும் இந்த வருடத்தில் தான் இறப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அப்ப இது இந்த நிலைகள், இந்த பிரமாணுகுலிய ஸ்புடத்திற்கு, ஸ்புட அதிபதிக்கு தனி தொடர்பு வரக்கூடாது, நவாம்ச அதிபதிக்கு குரு தொடர்பு வரக்கூடாது, துவதாம்ச அதிபதிக்கு சூரியன் தொடர்பு வரக்கூடாது, திரிம்சாம்ச அதிபதிக்கு சந்தன் தொடர்பு வரக்கூடாது. இப்படி வருங்காலம் நமக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இதுல இருக்கு, பிரசன்ன மார்க்கத்துல இருக்கு. ஓகே, இதையும் நீங்க பாத்துக்கலாம். இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா இது கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லைடு கிடையாது, மடார்ன் போர்டில் போட்டது. இதுல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். மக்கள் நண்பர்கள் யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மேக்சிமம் நான் கிளாஸ் எடுக்கும்போது யாருமே சந்தேகம் கேட்கறது இல்லை, ஏன்னு தெரியல. யாருக்குமே ஒன்றும் புரியுறது இல்லையா? பாரதியார் சொன்ன மாதிரிதான் சார், கணக்கு எனக்கு பிணக்குன்னு அந்த மாதிரிதான். பட் இது கணித சாஸ்திரம் இது. ஏன்னா சூரியன் ஒரு கணிதத்தில் தான் இயக்கம் இருக்குது, பூமியோட இயக்கமும் ஒரு கணிதத்தில் தான் இறங்கி இருக்குது, எல்லா இயக்கமும் ஒரு கணிதத்துல தான் இயங்கி இருக்குது. கணிதத்தின் இல்லாம, கணிதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்க தசாபக்தி கூட கணிதம் தானே, அது இல்லாம நம்ம கண்ணு முடிக்க எதுவும் சொல்ல முடியாது. ஜோதிடமே காலக்கணிதம் தானே. ஆமா, திருவேங்கடம் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை கேட்கலாம் ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சீனிவாசன் சார். வணக்கம் வெங்கடேஸ்வரன் சார். வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்க கால்குலேஷன் போர்டில் போனோம்னா மிதுனத்துல வந்து ஆல்ரெடி 9.30 நம்ம எடுத்துட்டோம். ஆமா. அதுக்கப்புறம் ஏன் மிதுனத்துக்கு ஆல்ரெடி சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் மிதுனத்து 30 டிகிரி கூட்டுறீங்களா? அது எப்படி? குட் क्वेश्चन, அருமையான क्वेश्चन. இப்போ இந்த 9.30 எங்க இருந்து வருது? 0 டிகிரி இருந்தானே. ஆமா. சோ இந்த 9.30 இந்த கூட்டினா தானே இந்த 0 டிகிரி இருந்து கூட்டுறப்ப தான், 0 டிகிரில இருந்து இந்த கூட்டும் போது நமக்கு இந்த இது வருது, 110-45 வருது. ஆமா. 0 டிகிரி இருந்தா நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன 9.30ங்கிறது 0 டிகிரி இருந்தா 9.30. நம்ம வெறும் நம்ம அந்த ஸ்புடத்தை மட்டும் இப்ப இதுக்கு உண்டான ஸ்புடத்தை மட்டும் நம்ம போடலையே. 91 சந்தேகம் என்னன்னா 101 டிகிரி அல்ல, இதுல பாதி மிடில் எடுத்துக்கிறீங்க இல்லையா? 11.15 பிளஸ் 9. ஜி அதுதான் சொல்றேன் ஜி. இப்ப 9.30ங்கிறது 0 டிகிரி தானே வருது. ஆமா. இதோட தானே இந்த 101 கூட்டுறீங்க. இல்லைன்னா இந்த 9.30ல இருந்து 9.30க்கு அப்புறம் 101 கூட்டுங்கன்னு சொல்றதை விட இதையும் கூட்டிட்டு 0ல இருந்து போட்டு வருது ஈஸிங்கிறதுனால நான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு 11.15 கூட்டுறோம்? எந்த 11.15? அந்த 101.15 வந்து அதாவது குளிகன் ஸ்புடம், முந்தைய இரவு குளிகன் ஸ்புடம். ஆமா, அதுல சென்டர் எடுத்துறோம் இல்லையா? அதுல சென்டர் எடுத்தேன்னு போட்டுக்கிறேன். 122 டிகிரி வரைக்கும், 112 டிகிரி வரைக்கும் குளிகன் ஸ்புடம் இருக்கு. 90 டிகிரில இருந்து 112 வரைக்கும் ஒரு குளிகனுடைய டியூரேஷன் வந்து 22 டிகிரி. மைய பகுதி 11.25 டிகிரி. 90 டிகிரி வரைக்கும் வியாழன். வெள்ளிக்கிழமை 90 டிகிரில இருந்து 112 டிகிரி வரைக்கும். இதுக்கு மத்திய ஸ்புடமான 111 தான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே 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 ரைட், தேங்க்ஸ். ஓகே ஜி, ஓகே. செக்ரட்டரி அன்மியூட் பண்ணி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி நீங்க 2வது ஸ்லைட் போறீங்களா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த ஸ்லைட் போட்டீங்களா ஃபர்ஸ்ட்? புரியல. ஸ்லைட் போட்டீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா.
அந்த மூவபிள் ஃபிக்ஷன் சொல்லி அந்த ஸ்லைட் போட்டிங்களா? அந்த 2வது ஸ்லைட் மட்டும் போறீங்களா? போட்டு எத்தனை கேக்குறீங்க? செகண்ட் ஸ்லைட் முன்னாடி போறீங்க. இதேதான் இது. செரம் பிளஸ் செரம். இதேதான் சார். செரம் பிளஸ் செரம் தீர்காயம். ஆமா. ஸ்திரம் பிளஸ் ஸ்திரம் அல்பாய். எஸ். தட் மீன்ஸ் உபயம் பிளஸ் உபயம் மத்தியம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மூவபிள், தட் இஸ் செரம் இருக்கிறது ஹை லைஃப் ஸ்பேன் சொல்லுது, ஸ்திரம்ங்கிறது லோ லைஃப் ஸ்பேன் சொல்லுது. இப்படிதான் கான்செப்ட் சார் அது. இல்ல இது வந்து ஓகே. நான் என்ன சொல்ல வரேன், என்னோட டவுட் என்ன, இங்க செரம் பிளஸ் சிரம், தட் மீன்ஸ் செரம் மீன்ஸ் இஸ் கிவிங் ஹை லைஃப் ஸ்பேன். ஓகே, ஸ்திரம் மீன்ஸ் லோ லைஃப் ஸ்பேன். இங்க மத்தியம் வரக்கூடாது இல்லையா? ஸோ செரம் பிளஸ் உபயம்னா மத்தியம் வரணும். செரம் பிளஸ் ஸ்திரம் போட்டி மத்தியம் போட்டிங்க. ஐ திங்க் திஸ் சம்வாட் அல்ல ஜே. சரம் பிளஸ் ஸ்திரம்னா which one is left? லைக் நம்ம தான் வருமா? ஐயா, நீங்க அந்த ஜெய்மினி புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஜெய்மினி புக், இந்த உத்தரகால மிருதம் எல்லாத்திலுமே இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்க நீங்க சொல்ல பாயிண்ட் கிடைத்தா, பட் இங்க லாஜிக் ஒத்து வரல. அதான் சொல்ல வரேன். இல்ல அவங்களோட லாஜிக் வந்து which one is left? அது இது சரத்தை இண்டிகேட் பண்ணாதான் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, which one is left? ஓகே, சூரிய லெஃப்ட்ங்கிறது அந்த கான்செப்ட் இது கரெக்ட் தான். பட் ஆக்சுவலி as per the logic no, serum means having high lifespan. லாஜிக் நான் நிறைய தடவை நான் தேடி பார்த்துட்டேன். நிறைய தேடி பார்த்துட்டேன். பட் இருங்க, இது இப்ப நம்ம இந்த சார்ட்ல காட்டுறேன். அந்த லாஜிக் இது ஒத்து வரலன்னு சொல்ல வரேன். இப்ப இந்த சார்ட் பார்த்தோம். இந்த சார்ட்டுக்கு தானே பார்த்தோம். ஆமாமா. இப்ப சேம் லாஜிக் இங்க அப்ளை பண்றோம். ஓகே, இவர் 40 வயசுல இருந்துட்டாரு. ஏன்னா 1984 பிறந்தவர், 24 2024 அவுட்டு. அப்ப 40 வயசு, 41வது வயசு நடக்கும்போது இறந்துருக்காரு. ஓகே, இப்ப 41வது வயசுங்கிறது அல்பாயில, தீர்காயில, மத்தியமாயில? மத்தியமாயில் தான் சொல்லலாம். மத்தியமாயில். ஓகே, இப்ப இந்த கான்செப்ட் இதுல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். லக்னாதிபதி யாரு? சனி. 8ஆம் அதிபதி சூரியன். இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? 6-8ங்கிற அப்புறம் விட்டுக்குவோம். சரத்திலையும் ஸ்திரத்தையும் இருக்காங்க. அப்ப எதை கொடுக்கணும்? ஸ்திரமான அல்பாயில கொடுக்கணும் இல்லையா? பட் அது கரெக்ட் தான். லெட் மீ டு கம்ப்ளீட். ஸ்திரமான அல்பாயில கொடுக்கணும். இப்ப இங்க லக்னாதிபதி ரெட்ரோ, இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் உபயத்தை நோக்கி போகுது. ஆமா. அப்ப அல்பத்துல மத்தியமத்தை கொடுக்குது. ரைட்? அல்பாயில் போகல, 40 வயசுல போயிருக்கிறாரு. அல்பத்துல பிகாஸ் தட் லக்னாதிபதி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் உபயம். உபயம் பிளஸ் உபயம் மத்தியமாயில. ஆமா. அல்பத்துல உபயம். ஓகே, சரி. சனி சந்திரனுக்கு போறோமே. இப்ப சனி சந்திரன் ரெண்டுமே சரத்தில் இருக்கும்போது தீர்காயில கொடுத்துருக்கணும். Again Saturn is retrogression. அப்ப சரம் பிளஸ் உபயம் அல்பாயில கொடுக்கணுமா? சரி, அல்பாயில். தென் ஹோரா லக்னம் அண்ட் ஹோரா லக்னம். ஹோரா லக்னம் தனுர் ராசியில இருக்கு. ஓகே, லக்னம் சரத்துல இருக்கு. அப்ப ஹோரா லக்னம் தனுர் இது எதை கொடுக்கும்? இதுவும் அல்பத்தை தான் கொடுக்கணும். சோ அல்பத்துக்கு மத்தியமத்துக்கும் கொடுத்துருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அல்பத்திலிருந்து எஸ்கேப் ஆகி மத்தியமத்துக்குள்ள மாட்டிருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன சொல்லணும்னா, எளிமையான மெத்தட்ல சொல்லணும்னா ப்ரொக்ரஷன் ஆஃப் லக்னா. ப்ரொக்ரஷன் ஆஃப் லக்னா 41st ஏஜ் அப்படிங்கிறப்ப பர் இயர் 1 லக்னா நகர்த்துங்க. பர் இயர் 1 லக்னா நகர்த்துங்க. நகர்த்தினா என்ன, எங்க ஒரு 36 37 38 39 40 41 41னா ரிஷபத்துல வரும். ரிஷபத்துல இருக்க. ரிஷபத்துல யாரு இருக்காங்க? ராகு. அந்த அதிபதி எங்க இருக்கிறாரு? அவர் 2ல தான் மரக்காரக சாத்துல இருக்காரு. அவ்வளவுதானே, முடிஞ்சதா? கரெக்ட் தான். ரைட், கரெக்ட் தான் சார். ஆக்சுவலா இந்த லாஜிக் அல்ல. ஆக்சுவலி நம்மளுடைய
ஃபோர் ஃபாதர்லாம் சொன்னது லாஜிக் வந்து ரொம்ப கரெக்ட் தான். அது which one is Okay. left that will act. ஓகே, அது கரெக்ட் தான். பட் இது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணும்போது அது டிஃப்ரெண்டா Yes, தெரியும். yes. புரியுதுல்ல? ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை லாஜிக், ரைட்? Yeah, I understand. இப்ப சரம் உபயத்துல சரம் உபயத்தோட இதுதான் கொடுக்கணும் அப்படிங்க சொல்றீங்க. ஆமா. பட் ஒன்னு என்னன்னா- சரமாக ஒன்னு தீர்க்கமாக இருந்து ஒன்னு அல்பமாக இருக்கும்போது ரெண்டுக்கும் இல்லாத உபயத்தை கொடுக்குது. ஆமா. ஒன்னு உபயமாக இருந்து ஒன்னு அல்பமா இருக்கும்போது ரெண்டுக்கும் இல்லாம தீர்க்கத்தை கொடுக்குது. So ஓகே, what told by இவங்க மெத்தட்ல எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. பட் ஆஸ் பர் லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, சரமங்கிறது கிவ்ஸ் மோர் லைஃப் ஸ்பேன், சார் இதே ஸ்திரமங்கிறது லெஸ் லைஃப் ஸ்பேன். இதே அந்த லாஜிக் படி பார்த்தா அது ரொம்ப இதே இதே Thank லாஜிக் you. இன்னொரு விதத்தில் சொல்றேன். இதே லாஜிக் நான் பிரைஸ் படுத்து பாக்குறோம்ல, ஆமாமா. சர ராசிக்கு என்ன சொல்றோம்? படைத்தல். திற ராசி காத்தல், உபய ராசிக்கு அழித்தல். ஆனா உபய ராசி டோட்டலி நெகட்டிவா சொல்றோம். கரெக்ட். when compared to that angle நம்ம அந்த prediction நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அந்த லைன் பார்க்கும்போது அந்த prediction எடுக்கிறோம், இதுல பார்க்கும்போது இது எடுக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன். Thank you, Srinivas sir. Bye. Thank you. Thank you. Really, it's very good sir. Very helpful to us. Thank you. Thank you sir. Thank you so much. மக்கள் வேற யாருக்கும் அதாவது we can predict the death alsoங்கிறது தான் என்னோட கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம கரெக்டா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் we are reaching கரெக்ட் டைம் 12:56. ஓகே, நீங்க நிறைவா ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க சார், நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கோ. என்னுடைய ஒரே இது என்னன்னா, பிரஷ்னம் அப்படிங்கிறது ரொம்ப வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜனன ஜாதத்துல நம்ம சொல்லக்கூடியது வந்து சொல்லலாம், சொல்ல முடியாது அப்படிங்கிறது இல்லை. பட் பிரஷ்னத்தையும் நீங்க கூட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஒரு ஆப்ஷன் மாத்தினேன். ஓகே நோ ப்ராப்ளம். இப்ப ஜனனஜாதத்தில் பலன் சொல்லும்போது கூடவே பிரச்சனத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா தெளிவாக சொல்லலாம். ஒரு செயல் நடைபெறுமா நடைபெறாதா, எந்த மாதிரி நடைபெறும் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கைவிடுது. இந்த நாடி தியரி எதுல வருதுன்னு, நாடி சிஸ்டமே ஜனனஜாதத்தோட கோச்சார ஜாதத்தை இணைச்சுதான் நாடி சிஸ்டமே பலன் சொல்றோம். ஜனனஜாதத்தோட கோச்சார ஜாதத்தை இணைச்சுதான். அப்ப ஜனனஜாதம் பிளஸ் கோச்சாரம், இதேதான் ஜனனஜாதம் பிளஸ் பிரஷ்னம், பலன் மிக தெளிவாக சொல்லலாம். அதனால முடிந்த வரைக்கும் எல்லாரும் பிரச்சனை கத்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைவா நாங்க சொல்ல விரும்புவது 67வது ஆண்டில் அடியெடுத்து உங்களுக்கு இறைவன் எல்லா வளமும் நலமும் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஞானத்தை வழங்குவதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சாரக்காரன் சார்பிலும் பங்கேற்றக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமே அன்மியூட் பண்றவங்க பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன். செல்வம் சார் லைன்ல இருந்தாரு, அவர் ஒன்னும் பேசவே இல்லை. திருப்பத்தூர் செல்வம் சார், மொபைல் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். மொபைல் தரலாம். மொபைல் நம்பர் மெசேஜ்ல போடுறோம். வாழ்த்துக்கள் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. மொபைல் நம்பர் சொல்லுங்க, மெசேஜ்ல போடுறோம். 96 நன்றி 96 00 77 91 72 மெசேஜ்ல போட்டுருங்க, எல்லாரும் ஓகே. தேங்க்யூ வெரி மச். இந்த ஆயுளோட ஆரோக்கியத்திற்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சிறப்புற வாழ்த்துக்கள். பங்கேற்ற
நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், வணக்கம், நன்றி சார், வணக்கம் சார். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.